ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராகியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம். எண்ணுயிர் தந்தளித்தவரைச் சரணம் புக்கு யான் அடைவே அவர் குருக்கள் நிறைவணங்கி பின்னருளாள் பெரும்போதோர் வந்தவள்ளல் பெரிய நம்பி ஆள வந்தார் மணக்கால் நம்பி நன்னெறியை அவர் குறைத்த உய்யக் கொண்டார். நாதமுனி சடகோபன் சேனைநாதன் இன்னமுதத் திருமகள் என்றிவரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனே. மண்ணுமதில் திருமண்டங்குடிதான் வாழ மார்கழி மாதக் கேட்டை நாளில் வந்து துண்ணுபுகழ் தொண்டரடி பொடியே. நீ முன் துழாய் மலை பணி அடிமை செய்து நாளும் தென்னரங்க மனபாலர்க்கு அன்புமிக்கு செப்பிய நல் திருமாலை 45 பண்ணிய நல் திருப்பள்ளி எழுச்சி 10 பழவடியேனு கருள் செய் பரிந்து நீயே. துளாயாம் ஸ்ரவணே ஜாதம் காஞ்சியாம் காஞ்சனவாரி ஜாதே துவாபரே பாஞ்சஜன்யாம்சம் சரோ யோகி நமாஸ்ரயே. தொண்டரடிப்பொடியாழ்வாருடைய அவதார திருநக்ஷத்திரமும் நம்முடைய ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஆச்சாரியரான சுவாமி பெரிய நம்பிகளுடைய திருநக்ஷத்திரமும் ஹனுமத் ஜெயந்தியும் கூடிய இந்த சுதினத்திலே ஆழ்வாரில் ஆழ்வோம் என்கிற தொடர் உபன்யாசத்தில் நேற்றைய தினம் முதலாழ்வார்கள் வைபவம் என்று அனுபவித்ததின் தொடர்ச்சியாக இன்று பொய்கை ஆழ்வார் வைபவம் என்ற தலைப்பிலே அனுபவிக்கவிருக்கிறோம். துவாபர யுகத்தினுடைய கடைசியிலே சித்தார்த்தி வருஷம் துலா மாசம்னு சொல்லக்கூடிய ஐப்பசி மாசம் சுக்லபக்ஷ அஷ்டமி திதி செவ்வாய்க்கிழமை திருவோண நட்சத்திரம் இதெல்லாம் சேர்ந்த நன்னாளிலே மோட்ச ஸ்தலங்கள்னு சொல்லக்கூடிய 7 முக்கியமான முக்தி தரும் நகரேழில் முக்கியமான காஞ்சிபுரம்னு சொல்லக்கூடியதான சத்தியவிரத கஷேத்திரத்திலே திருவெக்கான்னு சொல்லக்கூடிய சொன்னவண்ணம் செய்த பெருமாள் திவ்யதேசத்துக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு பொய்கை, அதாவது ஒரு புஷ்கரணி, ஒரு குளம், அதிலே ஒரு பொற்றாமரை புஷ்பத்திலே எம்பெருமான் திருக்கரத்திலே ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ பாஞ்சஜன்யம்னு சொல்லக்கூடியதான சங்கினுடைய அம்சமாக நம்மை போல் தாய் வயிற்றில் தோன்றாமல் அயோனிஜராக வசந்த திருவவதாரம் பண்ணினவர் பொய்கை ஆழ்வார். இப்போ எம்பெருமான் திருக்கையிலே ஏந்தி கொண்டிருக்கிற சங்கு இருக்கிறதே, அது சாதாரணமான சங்கல்ல, அது ஒரு நித்தியசூரி. அதனாலே எம்பெருமான் என்று ஏற்பட்டானோ அன்றிலிருந்தே அவன் கூட இருந்து கொண்டு அவனுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டு அவனை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நித்தியசூரியவர் பாஞ்சஜன்யாழ்வான்னு சொல்லக்கூடியவர். அந்த எம்பெருமானுடையதான திருவாயிலே வைத்து ஊதப்படுகிறதான பெருமை உடையது சங்கு. பெருமாள் சங்க கையில பிடிச்சுட்டு இருக்கார். அதோட இன்னொரு ஏற்றம் என்ன அப்படின்னா, பெருமாள் தன் வாயிலே வைத்து ஊதுகிறார் சங்கை. சுதர்சனாழ்வான கையில மட்டும் தரிச்சுட்டு இருக்கார். ஆனா பாஞ்சஜன்யாழ்வானை கையிலும் தரிக்கிறார், வாயிலே வைத்தும் ஊதுகிறார். எம்பெருமானுடைய திருவாய் எச்சில் படக்கூடியதான பெருமை படைத்தது பாஞ்சஜன்யம்னு சொல்லக்கூடியதான சங்கு. அந்த எம்பெருமானுடைய கையிலும் திருவாயிலும் வைத்து ஏந்தப்படுகிற எம்பெருமானுடைய திருவாய் அமுதத்தை பருகக்கூடிய பாக்கியம் பெற்ற பாஞ்சஜன்யம் என்கிற சங்கே வந்து பொய்கையாழ்வாராக பிறந்தது. ஆண்டாள் நாச்சியார் எம்பெருமான் வாயிலே வைத்து ஊதக்கூடிய இந்த சங்கினிடத்திலே பிரார்த்திக்கிறாள், ஹே சங்கமே, இத்தனை நித்தியசூரிகள், இத்தனை ஆபரணங்கள், இத்தனை ஆயுதங்கள் எம்பெருமானுக்கு உண்டு. ஆனால் யாருக்கும் கிடைக்காததான பாக்கியம் உனக்கு மட்டும் கிடைத்ததே. எம்பெருமான் தன்னுடைய வாயிலே உன்னை வைத்து ஊதுகிறானே, அவன் திருவாய் எச்சில் பட்ட சுவை உனக்கு கிடைத்ததே. அந்த சுவை எப்படி இருக்கும்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா எனக்கு அப்படின்றதா நாச்சியார் திருமொழியில ஆண்டாள் பிரார்த்திக்கிறா. கருப்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவல செவ்வாய்தான் தித்தி திருக்குமோ மறுப்பொசித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண்சங்கே. ஆச்சரியமான எம்பெருமான் திருக்கையிலே ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய பாஞ்சஜன்யம்னு சொல்லக்கூடிய சங்கே, அந்த பெருமாள் உன்னை வாயில வச்சு ஊதுறாரோ இல்லையோ, அந்த பெருமாளுடைய வாய் எவ்வளவு மனமாக இருக்கும் என்ற அந்த வாசனையை சொல்லு. அந்த எம்பெருமானுடைய திருவாய் எச்சில் எத்தனை ருசியாக இருக்கும் என்ற அவனுடைய வாய் சுவையை சொல்லு அப்படின்னு ஆண்டாள் ஆசைப்பட்டு கேட்கிறாளே. அந்த எம்பெருமான் வாயிலே வைத்து ஊதப்படுகிற சங்குதான் இந்த பொய்கையாழ்வார் என்றால், அந்த எம்பெருமானுடைய திருவாய் எச்சில் சுவை இருக்கிறதே, அந்த
சுவைதான், அந்த சுவையினுடைய வெளிப்பாடுதான் இவர் வாயாலே வந்த முதல் திருவந்தாதின்னு சொல்லக்கூடியதான பிரபந்தம். எம்பெருமான் திருவாயாலே வைத்து ஊதப்படுகிற போது எம்பெருமானுடையதான ஞானம் முழுக்கவும் அந்த சங்கிலே இறங்கி அந்த ஞானமெல்லாம் பொய்கையாழ்வார்னு அவர் அவதாரம் பண்ணின போது அவருடைய பிரபந்தங்கள் மூலமாக வெளிப்பட்டது அத்தனை ஏற்றமுடைய ஆழ்வார். சங்க ஏன் முழங்கணும்? சங்கு முழங்குவதற்கான காரணங்கள் என்ன? மகாபாரத யுத்தத்திலே குருக்ஷேத்திரத்திலே யுத்தம் நடக்கிற போது கூட அவாவாளுடையதான சங்கை எடுத்து முழங்கினார்கள் அப்படின்னு பகவத்கீதையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி எம்பெருமான் கண்ணன் அவனுடையதான பாஞ்சஜன்யம்னு சொல்லக்கூடியதான சங்கை தன் திருவாயிலே வைத்து ஊதி சங்கநாதம் பண்ணினான், சங்க முழக்கம் பண்ணினான் என்பதாக கேள்விப்படுகிறோமே. எதற்காக பெருமாள் வாயில சங்க வச்சு ஊதுறார் அப்படின்னா, போர் தொடக்கத்தை அறிவிப்பது சங்கு. மகாபாரத யுத்தம் ஆரம்பிக்க போறது தர்மத்திற்கும் அதர்மத்திற்குமான யுத்தம், கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்குமான யுத்தம். கடைசியிலே அதர்மம் வென்று அதர்மம் அழிந்து தர்மம் ஜெயிக்க போகிறது அப்படின்னு அதர்மம் பண்றவாளுக்கு ஒரு அடிவயிற்றை கலக்கும்படியான பயத்தை ஏற்படுத்தி தர்மத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு வெற்றி முழக்கத்தை மங்கள துவனியை அறிவிக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது இந்த சங்கு. ஒரு இடத்துல சண்டை ஆரம்பிக்கிறது சங்கு முழங்குறா அப்படின்னா தப்பு பண்ணவாளுக்கெல்லாம் வயிறு கலங்கும், நல்லது பண்றவாளுக்கெல்லாம் வெற்றி வரப்போறதுன்னு சொல்லக்கூடியதான ஒரு சந்தோஷம் ஏற்படும். அததான் எம்பெருமான் வாயிலே வைத்து ஊதிய பாஞ்சஜன்யத்தின் ஒளி தெரிவித்தது. அந்த பாஞ்சஜன்யத்தின் அவதாரமான பொய்கை ஆழ்வார் இருக்காரே சங்கமாழ்வார், அவருடையதான ஒளி, அதாவது முதல் திருவந்தாதின்னு சொல்லக்கூடிய பிரபந்தம் இருக்கிறதே அந்த சங்கநாதம், அது என்ன பண்ணித்துன்னா ஜீவர்களான நாமெல்லாம் கடுங்காலமா ரொம்ப ஜன்மங்களா நம்ம இந்திரியங்களுக்கு வசப்பட்டு அது நம்மளை செலுத்தக்கூடிய வழியில போய் நாம பாவங்களையும் புண்ணியங்களையும் சேர்த்து கொண்டு எத்தனையோ பிறவிகளாக அல்லல் பட்டு கொண்டு வருகிறோம். இப்படி ஜீவாத்மான்னு சொல்லக்கூடிய நமக்கும் நம்முடைய இந்திரியங்களுக்கும் பெரிய போர் நடக்க போகிறது என்று சங்கமானது முழங்கி காட்டுகிறது. இத்தனை நாள் இல்லாத போர் எப்படி சுவாமி நடக்கும்னா, இத்தனை நாள் இந்திரியங்கள் நம்மளை போட்டு வதச்சின்னு இருந்தது, அது பலசாலியாகவும் நாம பலகீனாலாகவும் இருக்கிறபடினாலே இத்தனை நாள் அதுவே ஜெயிச்சுண்டு வந்தது. இந்த ஆழ்வார் அவதாரம் பண்ணார், எம்பெருமானுடைய திருவாய் எச்சில் அமுதத்தை பிரபந்தமாக வெளியிட்டார். அதுல எப்படி இருந்தால் நீங்கள் கரை சேரலாம், இந்திரியங்களை வெல்லலாம் என்பதாக நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்து உபதேசம் பண்ணினார். அந்த ஆழ்வார் பிரபந்த அர்த்தங்களை கேட்டவுடன் ஜீவர்களான நாமெல்லாம் நம்முடைய இந்திரியங்களோட கூட போரிடுகிறோம். அந்த போரை அறிவிக்கக்கூடியதான சங்கநாதமாக இந்த ஆழ்வார் பிரபந்தம் ஒலித்தது. கண்ணனுடைய சங்கு ஒளியை கேட்டு எதிரிகளான கௌரவர்கள் எல்லாம் நமக்கு அழிவு வரப்போகிறது என்று அஞ்சி நடுங்கினார்கள். அதே சமயம் கண்ணனை சேர்ந்தவர்களான பாண்டவர்களுக்கு நல்ல ஒரு வீரத்தையும் நல்ல ஒரு உற்சாகத்தையும் கொடுத்தது எம்பெருமானுடையதான சங்கநாதம். இப்பேற்பட்ட கண்ணன் நம்ம பக்கம் இருக்கான், நமக்கு என்ன ஒரு குறை என்பதாக அவர்களுக்கு தைரியமும் சந்தோஷமும் வந்தது. அதுபோல பொய்கையாழ்வாரினுடைய சங்கநாதம்னு சொல்லக்கூடியதான பாசுரங்களை கேட்டதும் மோட்சத்திலே ஆசை உடைய முமுட்சுக்கள் மகிழ்ந்தார்கள். இந்திரியங்கள் எல்லாம் நம்மை அழித்துவிடப் போகிறார்களே என்று பயந்து நடுங்கின. சங்கநாதம் மங்களமான ஒரு சப்தம், வெற்றியை அறிவிக்கக்கூடிய சப்தம். சங்கநாதம் தீய சக்திகளை எல்லாம் ஓடச் செய்யக்கூடியது, மங்களகரமான சப்தத்தை எல்லாம் இந்த உலகிலே பரப்பக்கூடியது, வெற்றிக்கு அறிகுறியாக இருக்கக்கூடியது. அந்த மாதிரி இந்த ஜீவனை கரையேற விடாமல் தடுக்கக்கூடிய எதிரிகள் என்னென்ன உண்டோ அதெல்லாம் பயந்து நடுங்கி ஓடும்படியான ஒரு தீய சக்திகளான அவற்றையெல்லாம் விளக்கி அவை கரையேறுவதை அறிவிக்கக்கூடிய மங்கள சப்தமாக இந்த ஆழ்வாருடைய பிரபந்தங்கள் அமைந்தது. சங்கநாதம் பண்ணப்படுகிற இடத்திலே தர்மம் நிலைநாட்டப்படும் சாஸ்திரம் சொல்றது. கண்ணன் தர்மத்தை நிலைநாட்டுகிறேன் அப்படின்னு அறிவிப்பதற்காகத்தான் சங்கை வைத்து முழங்கினான். வெறும போர் ஆரம்பிக்கிறதுன்றதுக்கான ஒரு இண்டிகேஷன் மட்டும் கிடையாது. அது சண்டை ஆரம்பிக்க போறது, ஜெயிப்பா தோப்பாலோ, எது ஜெயிக்குமோ எது தோக்குமோன்ற விஷயம் எல்லாம் கிடையாது. அங்கே சங்கநாதம் ஆயிடுத்து அப்படின்னா அங்கே வெற்றிதான் என்று சொல்வது போல ஸ்ரீ வைஷ்ணவ தர்மத்தினுடைய சரணாகதி தர்மத்தினுடைய வெற்றியை பறைசாற்றக்கூடிய சங்கநாதமாக சங்கின் அம்சமாக வந்து அவதாரம் பண்ணின பொய்கையாழ்வாருடைய பிரபந்தம் திகழ்ந்தது என்றால் அது சத்தியம். இது ஒரு விஷயம். இரண்டாவது, முதல் நாள் அறிமுகத்துல பார்க்கிறச்ச சுவாமி தேசிகன் ஆழ்வார்களை எல்லாம் எம்பெருமானுடைய அபிநவ தசாவதாரங்கள், எம்பெருமானுடைய புது தசாவதாரங்கள் அப்படின்னு சொன்னாருன்னு பார்த்தோம். அத சுவாமி தேசிகன் அங்கேயும் 10 அவதாரம் இங்கேயும் 10 ஆழ்வார்கள் அந்த ஒரு காரணத்தினால மட்டுமே சொல்லிட்டாருன்னு கிடையாது. சுவாமி தேசிகன் பல விஷயங்களை தன் திருவுள்ளத்திலே கொண்டு அதெல்லாம் சாதித்தார். அந்த விஷயங்களை தொடர்ந்து ஒரு ஆழ்வாரும் தசாவதாரங்களிலே எந்த அவதாரத்தை போல இருக்கிறார்கள்,
தசாவதாரங்களிலே எந்த அவதாரத்துக்கும் ஆழ்வார்களிலே எந்த ஆழ்வாருக்கும் ஒற்றுமை என்பதாக அனுபவிக்கப் போகிறோம். இதெல்லாம் நாம ஒன்றும் பெருசா பண்ணிடல. நம்ம சுவாமி தேசிகன் காட்டி கொடுக்க, இதுக்கு முன்னாலே பெரிய தமிழ் பிரபந்த வித்வானாகவும் தேசிக பிரபந்த வித்வானாகவும் எழுந்தருளி இருந்த ஒப்பளியப்பன் கோயில் சிவுவே வங்கியபுரம் நவநீதம் ஸ்ரீராம தேசிகாச்சாரிய சுவாமி ஆச்சரியமாக இதையெல்லாம் நிர்வாகம் பண்ணியிருக்கிறார். அடியனா ஒன்னும் சொல்லிடல. நம்ம பெரியவா சொல்லாத விஷயங்களே கிடையாது. அதை சேவித்து மனதிலே இருத்திக் கொண்டு அனுபவிக்க வேண்டியது மட்டும்தான் நமக்கு கடமை. கையிலங்கு நெல்லிக்கனியா நம்முடைய ஆச்சாரியர்கள் எல்லாத்தையும் காட்டி கொடுத்திருக்கா. அந்த சுவாமியினுடையதான அருளி செயலிலிருந்து ஒரு நாளும் அந்த ஆழ்வாருக்கும் எந்த தசாவதார பெருமாளுக்கும் என்ன சாமியம் என்பதை அனுபவிக்க பிராப்தமாகிறது. முதல்ல மத்ஸ்யாவதாரத்தையும் பொய்கை ஆழ்வாரையும் ஒப்பிடுகிறார். பொய்கை ஆழ்வார் மத்ஸ்யாவதாரம் இவா ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒண்ணு. எப்படின்னா, எம்பெருமானுடைய 10 தசாவதாரங்கள்ல முதல்ல வந்தது மத்ஸ்யாவதாரம். ஆழ்வார்களா அபிநவ தசாவதாரம் பண்ணின போது முதல்ல வந்தது பொய்கை ஆழ்வார்னு சொல்லக்கூடிய அவதாரம். முதல் அவதாரமாக இருக்கக்கூடிய ஒற்றுமை ஒண்ணு. மத்ஸ்யம் அப்படின்னா மீன் அப்படின்னு சொல்றோம். அந்த மீன் எங்கே தோன்றும் எங்கே வளரும் அப்படின்னா பொய்கை முதலான நீர் நிலைகளிலே பிறந்து அங்கேயே வசிப்பது. குளத்துல பிறக்கும், குளத்துல வசிக்கும். இந்த மத்ஸ்யாவதாரத்திலே எம்பெருமான் எங்க வந்தான் அப்படின்னா பெரிய சமுத்திரத்திலே பெரிய மீனாக வந்து தோன்றினான். பொய்கை சிறிய நீர்நிலை என்றால் சமுத்திரம்னு சொல்லக்கூடியது பெரிய நீர்நிலை. அப்படி பெரிய மீனாக வந்து அசுரன் கவர்ந்து சென்ற வேதங்களை எல்லாம் மீட்டு கொடுத்தான் எம்பெருமான். இந்த பொய்கை ஆழ்வார் அந்த பெருமாள் பெரிய சமுத்திரத்துல அவதாரம் பண்ணினது மாதிரி இவர் சின்ன பொய்கையில அவதாரம் பண்ணியிருந்தாலும் அவன் எப்படி வேதங்களை மீட்டு கொடுத்தானோ அந்த மாதிரி இவர் காஞ்சிபுரத்திலே அவதரித்து தன்னுடைய பிரபந்தங்களிலே வேதத்தினுடைய அறிய வேண்டிய முக்கியமான அர்த்தங்களை எல்லாம் உபதேசம் பண்ணி நாம் எல்லாம் மறந்த வேதத்தினுடைய சாரத்தை நமக்கெல்லாம் தெளிவுபடுத்தினார். அதனாலே இந்த உலகில் இழந்த வேதத்தை இவரும் மீட்டார். இது இரண்டாவது ஒற்றுமை. மூணாவது ஒற்றுமை, மத்ஸ்யாவதாரம் ஏற்பட்ட போது பெருமாள் யாருக்கு சேவை சாதித்தான் அப்படின்னா சத்தியவிரதன்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜா. அந்த ராஜாவினுடைய தேசத்திலே வைகை ஆற்றிலே அந்த ராஜா தீர்த்தமாடி கொண்டிருக்கிற போது அந்த ஜலத்தை அப்படியே கையில எடுத்த போது அவன் கையிலே சிறிய மீனாக முதல்ல தோன்றினான் மத்ஸ்யாவதார பெருமாள். அதே மாதிரி காஞ்சிபுரத்திலே பொய்கைன்னு சொல்லக்கூடியதான ஒரு நீர்நிலையிலே ஒரு தாமரை பூவிலே தோன்றினார் பொய்கை ஆழ்வார். அதுக்கு என்ன சம்பந்தம்னா அங்க ராஜாவினுடைய பெயர் சத்தியவிரதன் என்பது, இந்த காஞ்சிபுரத்தினுடைய பெயர் சத்தியவிரத கஷேத்திரம் என்பது. இப்படி சத்தியவிரத என்கிற பெயரிலே தோன்றிய இடங்களுக்கு ஒற்றுமை அப்படின்றது மூன்றாவது அனுபவம். நாலாவது அனுபவம், அந்த மத்ஸ்யாவதார பெருமாள் என்ன பண்ணினான் அப்படின்னா அந்த சத்தியவிரதன்னு சொல்லக்கூடிய ராஜாவுக்கு அஞ்ஞானம் நீங்கி தெளிந்த ஞானம் வருமாறு உபதேசம் பண்ணினான். இந்த பொய்கை ஆழ்வார் உலகத்திலே இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு அஞ்ஞானம்னு சொல்லக்கூடிய இருட்டை விலக்கி ஞானம்னு சொல்லக்கூடியதான வேதத்தினுடைய சாரத்தை உபதேசம் பண்ணினார். இதிலேயும் ஒற்றுமை. மத்ஸ்யாவதார பெருமாள் முதல்ல அந்த சத்தியவிரத ராஜாவினுடைய கையில கொஞ்சம் தண்ணியில சின்ன மீனா வரான். சரி, இத்தனை சின்ன மீனாச்சே நம்மளோட வரேன்னு சொல்றது, நம்ம அரண்மனையில கொண்டு போய் இதை வளர்த்துக்கலாம்னு சொல்லி ஒரு சின்ன கிண்ணத்துல ஜலத்தை வச்சு அந்த மீனை போடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மீன் பெருசா வளர்ந்துட்டு போறது. அது போறலன்னு இன்னும் பெரிய தொட்டி வைக்கிறான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு போக கடைசியில கமண்டலத்துல போட்டு பெரிய பாத்திரத்துல போட்டு அதுவும் பத்தலைன்றதுனால ஆறு நதி சமுத்திரம்னு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டே போச்சு. எந்த இடத்துல அந்த மீனை போடுறானோ அந்த இடத்த அந்த மீன் நெருக்கிண்டே போச்சு. அதே மாதிரி இந்த ஆழ்வார் திருக்கோவலூர் திவதேசத்திலே மிருகண்டு மகரிஷியினுடைய ஆசிரமத்திலே இடைகழின்னு சொல்லக்கூடியதான வெராண்டாவிலே பூதத்தாழ்வார் மற்றும் பேயாழ்வாரோடு சேர்த்து நெருக்குண்டார். அந்த மீனும் இருந்த இடத்திலே நெருக்குண்டது. இந்த ஆழ்வாரும் மற்ற 2 ஆழ்வார்களோட நெருக்குண்டார். மூவர் போதாது என்று 4வதாக தேகலீச பெருமாளும் வந்து நெருக்கினான் என்றால் இப்படி நெருக்குண்டதிலும் மத்ஸ்யாவதாரத்திற்கும் பொய்கை ஆழ்வாருக்கும் ஒற்றுமை என்பதாக ஸ்ரீராம தேசிகாச்சாரிய சுவாமி நமக்கெல்லாம் காட்டிக் கொடுக்கிறார். அடுத்தபடியா இந்த ஆழ்வார் அருளி செய்த பிரபந்தம், இவர் பாடிய நூல் என்ன? ஏன் இதை முக்கியமா சொல்லணும்னா திவ்ய பிரபந்தம் பாடுவதற்காகவே அவதாரம் பண்ணினவர்கள் திவ்யசூரிகள். ஆழ்வார் அப்படின்னா அவர் சரித்திரத்தை விட முக்கியமானது அவர் அருளி செய்த பிரபந்தமானபடினாலே அது அவசியம் தெரிஞ்சுக்கணும். இந்த ஆழ்வார் அருளி செய்த பிரபந்தம் முதல் திருவந்தாதின்னு சொல்லக்கூடிய பிரபந்தம். 4000 திவ்ய பிரபந்தத்திலே இயற்பான்னு சொல்லக்கூடிய பகுதியிலே முதல் பிரபந்தமாக இருக்கக்கூடியது. இது அந்தாதி நடையிலே அமைந்தது. மொத்தம் 100 பாசுரங்கள் இருக்கக்கூடியது. திவ்ய பிரபந்த சம்பிரதாயத்திலே ஆழ்வார்கள் சம்பிரதாயத்திலே திவ்ய தேச சம்பிரதாயத்திலே முதல்ல தோன்றிய பிரபந்தம் அப்படின்னா இந்த முதல் திருவந்தாதின்னு சொல்லக்கூடிய உத்தமமான பிரபந்தம். இந்த பிரபந்தத்தை கொண்டாடுகிற போது அமுதனார் வருத்தும் புறவிருள் மாற்றும் பொய்கை பிரான் அப்படின்னு சாதிக்கிறார்.
அப்படின்னா புறவிருள் அப்படின்னா இந்த உலகியல் இன்பங்கள் அஞ்ஞானம் இதெல்லாம் சேர்த்து நம்மளை போட்டு கஷ்டப்படுத்தின்னு இருக்கு, வருத்தின்னு இருக்கு. அதை மாத்தணும் அப்படின்னா நித்தியசூரிகளாக இருக்கக்கூடியவர்கள் ஆழ்வார்களாக அவதாரம் பண்ணி வேதத்தினுடைய அர்த்தத்தை வெளியிட வேண்டும். அப்படி முதல்ல வெளியிட்டவர் யாருன்னா இந்த பொய்கை பிரான். அவர் பொய்கை ஆழ்வார் தானே. ஆழ்வாராக இருந்தாலும் அவர் திவ்ய பிரபந்தத்தை அருளி செய்து பெருமாளை நான் அடைவதற்கான வழியை எனக்கு காட்டி கொடுத்தவரானபடியினாலே அவர் எனக்கு பிரான், எனக்கு சுவாமி, பெருமாளுக்கு சமானமானவர் அவர் என்கிற அனுபவத்திலே வருத்தும் புறவிருள் மாற்றும் பொய்கை பிரானுடைய முதல் திருவந்தாதி அப்படின்னு கொண்டாடுறது சம்பிரதாயத்துல வழக்கம். அடுத்தபடியா இந்த முதல் திருவந்தாதியில என்ன சொல்லப்பட்டிருக்கு சாரமா? 100 பாசுரத்துக்கு அர்த்தம் படிக்கணும்ன்றது வாஸ்தவம். 100 பாசுரத்தினுடைய அர்த்தத்தையும் முழுசா அனுபவிக்கணும் அப்படின்றத வாஸ்தவம். ஆனா உபன்யாசமானபடினாலே சங்கிரகமா ஒன்னொன்னு கோடி காமிச்சுட்டு போறதுன்றதுதான் இங்க நடக்க போறது. அந்த மாதிரி முதல் திருவந்தாதி அப்படின்னு இதுக்கு பெயர் வந்ததற்கு காரணம், அந்தாதி அப்படின்னா தமிழ் இலக்கிய பாடல்களிலே ஒரு வகை. அது என்ன அப்படின்னா ஒரு பாட்டினுடைய அந்தம்னு சொல்லக்கூடிய கடைசி வார்த்தை அடுத்த பாட்டினுடைய ஆதின்னு சொல்லக்கூடிய முதல் சொல்லாக வரக்கூடிய பாட்டு நடைக்கு அந்தாதின்னு பேரு. அத ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு பாட்டு எந்த வார்த்தையில முடியறதோ அதே வார்த்தையில அடுத்த பாட்டு தொடங்குறதுன்னா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் மறக்காம இருக்கிறதுக்கும் ரொம்ப சுலபம். அப்படியான அந்தாதி வடிவிலே அமைந்திருக்கக்கூடியபடியினாலே அந்தாதின்னு பேரு. முதல்ல அவதாரம் பண்ணபடியினாலே முதல் அந்தாதி. திருன்னு சொல்லக்கூடியது திருவையும் திருமகள் கேள்வனான ஸ்ரீமன் நாராயணனையும் மோட்சத்திற்கான அதிகாரிகள் என்று காட்டிக் கொடுத்த ஆழ்வாருடைய பிரபந்தமானபடியினாலே ஆழ்வாருடைய வாக்கு திருவாக்கு, ஆழ்வாருடையதான பிரபந்தம் திருவந்தாதி. அதனால முதலிலே அவதாரம் பண்ணின திருவந்தாதியானபடியினாலே முதல் திருவந்தாதின்னு திருநாமம். இதுல ஆழ்வார் என்ன பண்ணார் அப்படின்னா பூலோகத்தையே அகல் விளக்காக ஆக்கி கடலை நெய்யாக அதிலே ஊற்றி சூரியனை திரியாக வைத்து ஒரு விளக்கேற்றி பகவானை 100 பாடல்களாலே அனுபவித்து அந்த விளக்கினாலே எம்பெருமானை கண்டுகளித்தார். இந்த லோகத்திலே காணப்படுகிறதான பூமி என்ன, கடல் என்ன, சூரியன் என்ன, இதையெல்லாம் படைத்தவன் எம்பெருமான் தான். அதனாலே இதையெல்லாம் வைத்தே எம்பெருமான் என்று ஒருவன் இருக்கிறான். இதெல்லாம் சரியா பயந்துண்டு ஒழுங்கா செயல்படுறதுன்னா அது எம்பெருமானிடத்திலே இருக்கக்கூடிய பயத்தினாலே தான். இதையெல்லாம் படைத்து ரட்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் நம்மையும் ரட்சிக்கட்டும் என்பதாக சொல்லி இந்த முதல் திருவந்தாதியிலே ஆழ்வார் சாரமாக தெரிவித்திருக்கிறார் அப்படின்னு அனுபவிக்கிறது. இப்போ சுவாமி தேசிகன் ரகசிய திரயசாரத்தினுடைய ஆரம்பத்திலே ஆழ்வார்களாக எம்பெருமான் ஏன் அவதாரம் பண்ணினான் அப்படின்னு சொல்ற இடத்துல பெருமாள் பல அவதாரம் எடுத்தும் பல விஷயங்களை உபதேசம் பண்ணியும் நிறைய பேர் அதை கேட்டு திருந்தி வைகுண்டம் வந்து சேரலே. அதனால பெருமாளுடைய தேவிமார்களான ஸ்ரீ பூமி நீலாதேவிகள் என்ன, பெருமாளுடைய அடியவர்களான அனந்தகருட விஸ்வக்சேனாதிகள்னு சொல்லக்கூடிய நித்தியசூரிகள் என்ன, பெருமாளுடைய ஆயுதங்களான சங்கு சக்கரம் கதைன்னு சொல்லக்கூடியவர்கள் என்ன, பெருமாளுடைய ஆபரணங்களான வனமாலை வைஜெயந்தி முதலானவர்கள் கௌஸ்துவரத்னம் முதலானவர்கள் என்ன, இப்படி எம்பெருமானுடைய தேவிமார்கள் அவன் அணியக்கூடிய ஆபரணங்கள்னு சொல்லக்கூடிய பூஷணங்கள் அவன் ஏந்தக்கூடிய ஆயுதங்கள் இவாளையெல்லாம் எம்பெருமான் ஆழ்வார்களாக அவதாரம் பண்ண வைக்க வேணும் என்று திருவுள்ளம் பற்றினான். அவ ஆழ்வார்களா அவதாரம் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா வேதத்தினுடைய சாரமாக இருக்கக்கூடிய தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 விஷயங்களையும் ஜீவர்களுக்கு நமக்கு காட்டித்தர வேணும். தத்துவம் அப்படின்னா என்னன்னா எது பரம்பொருள்னு நமக்கு சொல்லி தரணும். உலகத்திலே நிறைய தெய்வம் இருக்கு, எந்த தெய்வம் மோட்சம் தரும் அப்படின்னு நமக்கு தெளிவு ஏற்படணும்னா எது பரம்பொருளோ அதுவே மோட்சம் தரும், இதுவே பரம்பொருள் அப்படின்னு காட்டி தரணும். இது தத்துவம். ஹிதம் அப்படின்னா அந்த பரம்பொருளை அடைவதற்கு என்ன வழி, ஒண்ணு பக்தி அல்லது சரணாகதி அப்படின்னு சொல்லக்கூடிய வழியை காட்டி தரணும். அடுத்தது புருஷார்த்தம். இந்த பரம்பொருளை பக்தியோ பிரபத்தியோ பண்ணி நாம அடைந்தால் நமக்கு என்ன லாபம், என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா அந்த பலனுக்கு புருஷார்த்தம்னு பேரு, அதுதான் மோட்சம். இது 3ஐயும் ஜனங்களுக்கு சொல்லி புரிய வைத்து அவர்களை தத்துவத்தை தெரிந்து கொண்டு உபாயம்னு சொல்லக்கூடிய சரணாகதியை பண்ணி பலன்னு சொல்லக்கூடியதான மோட்சத்தை அடையும்படியாக பண்ண வேண்டியது நித்தியசூரிகளினுடையதான கடமை. அப்படி அவதாரம் பண்ணின இந்த ஆழ்வார் எப்படி தத்துவத்தை ஜனங்களுக்கு சொன்னார், எப்படி ஹிதத்தை ஜனங்களுக்கு சொன்னார், எப்படி புருஷார்த்தமான மோட்சத்தை சொன்னார் அப்படின்னு ஒரு பாட்டு உதாரணமா பார்க்கலாம். முதல்ல எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனே பரம்பொருள் அப்படின்றத எப்படி சொல்றார். ஏற்றான் புள்ளூர்ந்தான் எயிலெரித்தான் மார்விடந்தான் நீற்றான் நிழல் மணிவண்ணத்தான்
கூற்றொரு பால் மங்கையான் பூமகளான் வார்ஷடையான் நீள்முடியான் கங்கையான் நீள்கழலான் காப்பு. இந்த பாசுரத்துக்கு முன்னால பொய்கையாழ்வார் முதல் பாட்டுல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களையும் தாங்குபவன் ஸ்ரீமன் நாராயணன் தான் சொன்னார். அடுத்த பாட்டுல ஜனங்களுக்கு சந்தேகம் வருது, இந்த உலகத்தை தாங்குறவன் ருத்ரன் தான் அப்படின்னு உலகத்துல சில பேர் சொல்றாலே, அதை எப்படி சுவாமி புரிஞ்சுக்கிறது? நீங்க நாராயணன் சொல்றீங்க, அவ ருத்ரன் சொல்றா, யார் சரி அப்படின்னு ஒரு கேள்வி வர, அப்போ ருத்ரன் ஒருபோதும் இதையெல்லாம் தாங்கக்கூடிய பரம்பொருள் ஆகமாட்டான் அப்படின்னு தெளிவா புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக ஸ்ரீமன் நாராயணனே பரம்பொருள் என்பதையும் சிவனுக்கு பரம்பொருளாக கூடிய தன்மை இல்லை என்பதையும் சிவனும் எம்பெருமானாலே படைக்கப்பட்டு அவனுடைய ஆளுகையிலே அவனுக்கு கட்டுப்பட்டு அவன் அருளாலே இருப்பவன் என்பதையும் இந்த பாட்டால தெரிவிக்கிறார். எப்படின்னா, ஏற்றான் அப்படின்னா ரிஷப வாகனன், நந்தி மேல ஏறிண்டு வரக்கூடியவன். எயில் எரித்தான் அப்படின்னா திரிபுர சம்ஹாரம் பண்ணினவன். நீற்றான் அப்படின்னா நீருன்னா சாம்பல், சாம்பல் பூசினவன். கூற்றொருபால் மங்கையான் அப்படின்னா தன்னுடைய உடம்பிலே ஒரு பக்கம் அவனுடைய மனைவியான அம்பிகையை வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவன். வார சடையான் அப்படின்னா நீண்ட ஜடாமுடியை உடையவன். கங்கையான் அப்படின்னா தலையிலே கங்கையை ஏந்தி கொண்டிருக்கக்கூடியவன். இவன் யாருன்னா ருத்ரன். இத்தனை வார்த்தைகளாலே ருத்ரனுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லி என்ன சொல்றார் பாருங்கோ. புள்ளூர்ந்தான் அப்படின்னா கருடன் மேலே பயணிக்க கூடியவன். மார்விடந்தான் ஹிரண்யனுடைய மார்பை இடந்து அவனை சம்ஹாரம் பண்ணின நிருசிம்மனாக இருக்கக்கூடியவன். நிழல்மணி வண்ணத்தான் நீல ரத்னம்னு சொல்லக்கூடிய ரத்னத்தினுடைய நிறத்திலே இருக்கக்கூடியவன். பூமகளான் பூமி தேவினுக்கு கணவனாக இருக்கக்கூடியவன். நீள்முடியான் பெரிய அழகிய கூந்தலை கேசங்களை உடையவன். நீள் கடலான் திரிவிக்ரமாவதாரத்தின் போது நீண்டு நடிதாக வளர்ந்த திருவடிகளை உடையவனான திரிவிக்ரமன் அப்படின்னு சொல்லி அந்த எம்பெருமானுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி முடிச்சார் சுவாமி. இங்க சிவனுடைய சிறப்புகள் எல்லாம் வர்ணிக்கப்பட்டது, ஒரு பக்கம் பெருமாளுடைய சிறப்புகள் எல்லாம் வர்ணிக்கப்பட்டது. என்ன சொல்ல வர ஆழ்வார் அப்படின்னா, கடைசியில என்ன சொன்னார் பாருங்க, நீள்கழலான் அப்படின்னார். எந்த திரிவிக்ரமாவதாரத்துல இந்த பெருமாள் ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடி கால் கழல் அப்படியே வளர்ந்துட்டே போச்சோ, அப்போ அந்த திருவடிக்கு பிரம்மாவானவன் திருமஞ்சனம் பண்ண எம்பெருமானுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் என்று ருத்ரன் அதை தலையிலே தரித்தான். அப்போ யார் பரம்பொருள்னு இதுல தெரிஞ்சுக்கோங்க. இத்தனை பெருமைகளை உடைய சிவன், அதுக்கு மேல பல பெருமைகளை உடைய ஸ்ரீமன் நாராயணனுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை தன் தலையிலே தரித்தான் என்றால் அவனையும் சேர்த்து ஆளக்கூடியவன், அவனுக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடியவன். இவன் திருவடியை அலம்பின ஜலம் நம் தலைமீது படாதா என்று அவனும் ஏங்கிக் கொண்டிருக்கிறான் என்பதாக அந்த ருத்ரனுக்கும் இந்த எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனே சுவாமி அப்படின்னு காட்டித்தரார். இப்படி எத்தனையோ லீலைகள் பண்ணினான். அதுல ஒண்ணு திரிவிக்ரமாவதாரம், அதுல ஒரு லீலை உலகத்தை அளந்தது, அதுல சின்ன உபசாரமா பிரம்மா காலம்பினார். அந்த ஜலத்தை தலையில தரிக்கணும்னு நினைக்கக்கூடிய ருத்ரனை நீங்கள் எப்படி இவனுக்கு சமானமாக பேசலாம்? அதனாலே ஸ்ரீமன் நாராயணன் தான் பரம்பொருள் என்பதை பொய்கையாழ்வார் காட்டித் தருகிறார். இதனால என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, நீல் கழலான் காப்பு அப்படின்னார். காப்புன்னா ரக்ஷை, நமக்கெல்லாம் பாதுகாப்பு, நம்ம எல்லாம் ரட்சிக்கக்கூடியவன் யாருன்னா ஸ்ரீமன் நாராயணன் தான். நம்மள மட்டும் இல்ல, நீங்க என்னமோ சொன்னாங்களே ருத்ரன் தான் எல்லாம் அப்படின்னுட்டோ, அந்த ருத்ரனையும் ரட்சிக்கக்கூடியவன் ஸ்ரீமன் நாராயணன் தான் என்பதாக ருத்ரன் பகவானாலே ரட்சிக்கப்படுகிறவன் என்று நிரூபித்து ஸ்ரீமன் நாராயணனே பரதேவதை என்பதை, தத்துவத்தை, பரம்பொருள் யார் என்பதை இந்த பாட்டின் மூலமாக நிரூபிக்கிறார் பொய்கையாழ்வார். இப்ப தத்துவம் எது, யார் பரம்பொருள்னு காட்டி கொடுத்தாயிடுத்து, ஜனங்களுடைய சந்தேகத்தையும் தீர்த்தாயிடுத்து. அடுத்தது அந்த பரம்பொருளை அடையக்கூடிய வழி உபாயம் என்ன என்பதை காட்டி கொடுக்கிறார். ஓரடியும் சாடுதைத்த உன்மலர்ச்சேவடியும் ஈரடியும் காணலாம் என் நெஞ்சே, ஓரடியில் தாயவனை கேசவனை தன் துழாய் மாலை சேர் மாயவனே மனத்துவை அப்படின்னு, மாயவனையே மனத்துவை. மாயவன் அந்த கண்ணன் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் இருக்கிறானே, அவனை மனசுல வச்சுக்கோங்க. அதாவது அவனை தியானம் பண்ணுங்க, அவனிடத்திலே பக்தி பண்ணுங்கள், அவனிடத்திலே சரணாகதி பண்ணுங்கள். அதுதான் அவனை அடைவதற்கு வழி என்கிற, பகவானை அடைவதற்குரியதான உபாயம், மார்க்கம் எது என்பதையும் வெளியிட்டார். அதாவது பெருமாள் திருவடிகளுக்கு நாம போய் சேரணும் அப்படின்னா, எந்த திருவடிகளுக்கு நாம போய் சேரணுமோ அந்த திருவடிகளையே மனசுல வைத்து தியானம் பண்ணுங்கள். அந்த எம்பெருமானே நமக்கு மோட்சம் தரக்கூடியவன் என்று நம்புங்கள். மாயவனையே மனத்து வையுங்கள். மாயவனை மனத்து வைன்னா பெருமாளையும் மனசுல நினைச்சுக்கோன்னு அர்த்தம்.
மாயவனையே மனத்துவைன்னு சொன்னதுனால பெருமாளை தவிர வேறு யாரையும் மனதிலே நினைக்க கூடாதுன்னு அந்த ஏவகாரத்தினாலே நாராயணனே நமக்கே பறை தருவான்னு ஆண்டாள் காட்டி கொடுத்தது போல மாயவனையே மனத்துவை. மோட்சம் வேண்டுமா? ஸ்ரீமன் நாராயணனை மட்டுமே வணங்க வேண்டும், அவனை மட்டுமே தியானிக்க வேண்டும், வேறு தேவதைகளை மனத்திலே வைக்காதீர்கள் என்பதாக ஆச்சரியமான உபதேசம் ஆழ்வார் பண்ணுகிறார். இப்படி அவனையே மனத்து வைத்து அவனை உபாயமாக கொண்டால் அவனுடைய திருவடிகளை அடையக்கூடிய வழி நமக்கு மிகவும் சுலபம் அப்படின்னு, பெருமாளை அடையக்கூடிய வழி அவன் மீது வைக்கக்கூடிய பக்தியும் சரணாகதியும் என்பதை சுலபமாக காட்டி கொடுத்தார். பரம்பொருள் யாருன்னு சொல்லிட்டார், எப்படி அவனை அடையிறதுன்னு சொல்லிட்டார். அடைஞ்சா என்ன பலன் அப்படின்னு பலன் சொல்லணும் இல்லையோ? ஏன்னா எந்த காரியமா இருந்தாலும் பலன் சொன்னா இந்த பலன் கிடைக்கும்னா தான் எல்லாம் ஆசையா பண்ணுவோம். எந்த பலனும் இல்லாமல் யாரும் எந்த காரியமும் பண்றதில்லையே. ஆகையினால என்ன பலன் அப்படின்றத ஒரு பாட்டுல சொல்றார். நாவாயிலுண்டு நமோ நாரணா என்று ஓவாது உரைக்கும் உரையுண்டு, மூவாதமாக்கதிக்கண் செல்லும் வகையுண்டு, எண்ணொருவர் தீக்கதிக்கண் செல்லும் திறம் அப்படின்ற பாட்டினால மாக்கதிக்கண் செல்லும் வகையுண்டேன்னு அர்ச்சிராதி மார்க்கம்னு சொல்லக்கூடிய மார்க்கத்தின் வழியே வைகுண்டம் போகக்கூடிய மோட்சம் உங்களுக்கு பலனாக கிடைக்கும் அப்படின்னு புருஷார்த்தத்தை அடையக்கூடிய பலனை இந்த பாட்டில் ஆழ்வார் காட்டி கொடுத்தார். இதுல நிறைய விஷயங்கள் சாதிக்கிறார். வாயிலுண்டே நமோ நாரணா என்று ஓவாது உரைக்கும் உரையுண்டே, மூவாத மாக்கதிக்கண் செல்லும் வகையுண்டே, எண்ணொருவர் தீக்கதிக்கண் செல்லும் திறம்னு நம்மளை பார்த்து ஆழ்வார் கேள்வி கேட்கிறார். இந்த உலகத்துல நிறைய பாவமும் புண்ணியமும் பண்ணிட்டு கஷ்டப்பட்டு இருக்கிற ஜனங்களே, நீங்கெல்லாம் நல்ல கதிக்கு போறதுக்கு ஒரு வழி இருக்கு. மூவாத மாக்கதிக்கண் செல்லும் வகை உண்டு, மோட்சத்துக்கு போற வழி உங்களுக்கு இருக்கு. என்ன பண்றதுன்னு கேக்குறீங்களா? வாயில் உண்டு. பெருமாள் நாக்குன்னு ஒண்ணு கொடுத்திருக்கார், அது எங்கேயும் போய் தேட வேண்டாம், உங்க வாயிலே இருக்கு. நமோ நாரணா என்று ஓவாது உரைக்கும் உரையுண்டு. ஆச்சாரியன் சமாசிரயன காலத்திலே உபதேசம் பண்ணக்கூடிய நாராயண அஷ்டாட்சரி மந்திரம் சித்தமாக இருக்கிறது. உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரம் தான், சின்ன மந்திரம் தான். ஓவாது உரைக்கும் உரை அப்படின்னா சகசிராட்சரி மாலா மந்திரம்னு ஒரு பெரிய மந்திரம். அந்த மந்திரத்தை சொல்றதுக்கு பல மணி நேரம் ஆகும். அங்கங்க மூச்சு வாங்கணும், ரெஸ்ட் எடுத்துக்கணும், அப்படியே கொஞ்சம் டீப் பிரீத் எடுத்துக்கணும். அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதான் மனுஷன் அந்த மந்திரத்தை சொல்லி முடிக்க முடியும். ஆனா இது அந்த மாதிரி எல்லாம் இல்லையே, ஓவாது உரைக்கும், அப்படி அசால்ட்டா ரொம்ப சுலபமா ஒரே க்ஷணத்துல சொல்லி கொடுக்கக்கூடிய மந்திரமாக இருக்கிறதே இந்த மந்திரம். அந்த சின்ன மந்திரம், சுவாமி திருமந்திரம் ரொம்ப பெருசு, நிறுத்தி நிறுத்தி தான் சொல்லணும், மூச்சு விட்டு தான் சொல்லணும் அப்படின்னு யாரானும் சொல்லுவாளோ? 3 வார்த்தைகள், 8 எழுத்து, எத்தனை சின்ன மந்திரம். மந்திரத்தை முழுசா வெளியிடக்கூடாது என்பதற்காக ஆழ்வார் நமோ நாரணா அப்படின்னு சுருக்கி வெளியிடுகிறார். இங்க ஆழ்வார் மந்திரமா வெளியிடல, மந்திரத்தை கோடி காட்டுறார். இதுதான் மந்திரம், இப்படிதான் இருக்கும்ன்றது காட்டுறார். அப்படி சின்ன மந்திரம், சுலபமா கஷ்டமில்லாமல் சொல்லக்கூடிய சின்ன மந்திரம் இருக்கிறது. ஆனால் அதுக்கு என்ன பலன்? மாக்கதிக்கண் செல்லும் வகை, மோட்சமே பலன். இப்படியெல்லாம் பெருமாள் உங்களுக்கு பார்த்து பார்த்து ரொம்ப சுலபமான அனுகிரகத்தை பண்ணி இருக்கிற போது என்னொருவர் தீக்கதிக்கண் செல்லும் திறம். எப்படி நீங்கள்லாம் நரகத்துக்கு போகும்படியா பாவத்தை பண்ணிட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க? முதல்ல ஏன் நரகத்துக்கு போனோம் சுவாமி? பண்ண தப்ப உணருங்கோ, மன்னிப்பு கேளுங்கோ, இனிமேல் பண்ண மாட்டேன்னு பெருமாள் இடத்துல சொல்லுங்கோ, பண்ணாம இருங்கோ. வாயில நாக்கு இருக்கணும், ஆச்சாரியனை போய் ஆசிரியுங்கோ, அவர் உபதேசம் பண்ணக்கூடிய அஷ்டாட்சரி மந்திரத்தை சொல்லுங்கோ. அந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல எம்பெருமான் உங்களுக்கு மோட்சம் தருகிறான்னு சொல்லி திருவஷ்டாட்சர மந்திரத்தினுடைய பெருமையை காட்டி கொடுப்பது மட்டுமல்லாமல் அந்த மந்திரம் ரொம்பவும் எளிமையானதுன்றதையும் சொல்லி கொடுத்து அந்த மந்திரத்தை சொல்லி சரணாகதி பண்ணுகிறவர்களுக்கு மோட்சம் பலன் அப்படின்னு பலனை புருஷார்த்தத்தையும் ஆழ்வார் காட்டி கொடுத்தார். அப்படின்னா வந்த காரியம் முடிஞ்சு போயிடுதா? எந்த வேதங்கள் அறிவதற்கு கஷ்டமாக இருக்கிறதோ, பிராமண சத்திரிய வைசியன்னு சொல்லக்கூடிய 3 வர்ணத்தவர்களான ஆண்களாலே மட்டும் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கிறதோ, அந்த ஆண்களும் கூட அந்த வேதத்தினுடைய அர்த்தத்தை தெரிந்து கொண்டு அதனுடைய காலக்ஷேபம் பண்ணி அதன் பிறகு ஏதாவது ஒரு பக்தி மார்க்கம், பிரம்ம வித்யைகள் 32ல ஏதாவது ஒரு பிரம்ம வித்யை அனுஷ்டித்து பல வருஷங்கள் பல ஜென்மங்கள் கழித்து மோட்சம் போக வேண்டி இருக்க அதனுடைய சாரத்தை எல்லாம் இப்படி சுலபமா காட்டி கொடுத்து சமாசிரயனம் சரணாகத்தின்னு சொல்லக்கூடிய சுலபமான காரியத்தினாலே அப்பேற்பட்ட பலனை புருஷர்கள் எல்லோரும் அடையலாம், ஸ்திரீகள் எல்லோரும் அடையலாம் அப்படின்னு ஆழ்வார் காட்டுறதுக்காகத்தானே வந்தார். அந்த காரியத்தை பண்ணி முடிச்சுட்டாரா? இதுக்குத்தான் ஆழ்வார்கள் வந்தது. இதனாலதான் ஆழ்வாருடைய கதையை மட்டும் தெரிஞ்சுண்டா போராது, அவர்களுடைய திவ்ய பிரபந்தங்களினுடைய சாரத்தை மட்டுமாவது தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்முடைய ஆச்சாரியர்கள் எடுத்துரைத்தது. சரி, இந்த ஆழ்வாருடைய பிரபந்தத்தினுடைய சாரம் என்னன்னு தெரிஞ்சுட்டோம். இந்த ஆழ்வாருடைய பிரபந்தத்திலே என்ன விசேஷமான அர்த்தங்கள் உண்டு அப்படின்னு உதாரணமா சிலதை மட்டும் அனுபவிக்கலாம். நமக்கெல்லாம்
கதியானதுன்னு சொன்னா அது அர்ச்சாவதாரம். கோவில்ல பெருமாள் விக்கிரகமா நிக்கிறானே, அதுதான் நமக்கெல்லாம் கதி. அந்த அர்ச்சாவதாரத்தை நிறைய பேர் நினைச்சுக்கிறா, கோவில் பெருமாள் ரொம்ப அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படின்னு பயந்துண்டு பெருமாள் கிட்டயே போகாம பெருமாளையே சேவிக்காம எல்லாம் இருக்கா. அதெல்லாம் கிடையாது. கோவில்ல அர்ச்சாவதாரமா இருக்கக்கூடிய பெருமான் எத்தனை சுலபமானவன்னு தெரிஞ்சுக்கோங்க. அவன் எத்தனை சுலபமானவன்னு தெரிஞ்சுனீங்களானா கோவிலுக்கு போறதுக்கோ பெருமாளை சேவிக்கிறதுக்கோ அவனை சரணாகதி பண்றதுக்கோ தயங்க மாட்டீங்க. ஒண்ணு, பெருமாளை பார்த்து பயந்து நாம ஒதுங்கி போறோமே, விலகி போறோமே, அந்த தயக்கத்தை, அந்த அச்சத்தை, அந்த பயத்தை நீக்குகிறார் ஆழ்வார். தமருகந்ததெவ்வுருவம் அவ்வுருவம் தானே, தமருகந்ததெப்பேர் மற்ற பேர், தமருகந்து எவ்வண்ணம் சிந்தித்து இமையாதிருப்பரே, அவ்வண்ணம் வாழியானாம். தமர் அப்படின்னா அந்த எம்பெருமானை சேர்ந்தவர்கள் பாகவதா நாம் எல்லாம். உகந்தது எவ்வுருவம், நமக்கு பெருமாளை எப்படி சேவிக்கணும்னு ஆசையோ அந்த மாதிரி வந்து நிக்கிறான். இப்ப எத்தனை ஸ்தல புராணங்கள் கேள்விப்படுறோம், பாக்குறோம். பெருமாள் எப்படி வரார்? ராமனா சேவிக்கணும்னு ரிஷி தபஸ் பண்றார், ராமனா வரார். நிருசிம்மனா சேவிக்கணும்னு ரிஷி தபஸ் பண்றார், நிருசிம்மனா வரார். விக்கிரகமா பெருமாளை சேவிக்கணும்னு பிரம்மா யாகம் பண்றான், விக்கிரகமா வரார். இப்படி பக்தர்கள் எந்த உருவத்திலே பெருமாளை ஆசைப்படுகிறார்களோ அந்த உருவத்தோட வந்தவன். அல்லது எந்த பக்தனுக்கு எந்த பெருமாளை பிடிக்கிறதோ, அடியனுக்கு ராமன் பிடிக்கிறது, இவருக்கு கிருஷ்ணர் பிடிக்கிறது, அவருக்கு நிருசிம்மன் பிடிக்கிறது, இன்னொருத்தருக்கு வராகன் பிடிக்கிறது, எந்த பெருமாள் பிடிக்கிறதோ, எந்த பெருமாள் விருப்பமோ ஏதாவது ஒரு பெருமாளை சேவியுங்கள். இப்படித்தான் இதுதான் அப்படின்னு ஒன்னும் நியதி கிடையாது. தமருகந்ததெவ்வுருவம் அவ்வுருவம் தானே, தன்னுடைய பக்தர்கள் எந்த உருவத்தை விரும்புகிறார்களோ அந்த உருவத்தை எடுத்துக்கொண்டு வந்து சேவை சாதிக்கக்கூடிய அளவுக்கு சுலபமானவன். அவனை பார்த்து பயந்து ஒதுங்கலாமா? சரி, உருவத்தை விட்டுடுங்க. பேரு தமருகந்தது எப்பேர் மற்ற பேர், பக்தர்கள் என்ன பேர் கொடுக்கிறாளோ அந்த பேரை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன். எந்த பக்தன் எந்த பேரை கொடுத்தானோ அந்த பேரோட கூட நீ என்ன எனக்கு பெயர் வைக்கிறது, நான் என்ன கேட்கறது என்ற அகங்காரம் இல்லாமல் அவ்வளவு பெரிய சுவாமியாக இருந்தாலும் நாம கொடுக்கிற பேரை ஏற்றுக்கொண்டிருக்கிறான் பெருமாள் அப்படின்னா அவனுக்கு எத்தனை கருணை. அவனா சொந்தமா ஒரு உருவத்தை எடுத்துக்கிறது இல்ல, நாம என்ன ஆசைப்படுறோமோ அந்த உருவத்தை எடுத்துக்கிறான் பெருமாள். அவனா ஒரு பேரை வைக்கணும்னு சட்டம் போடல, நாம கொடுக்கிற பேரை வாங்கிக்கிறான் பெருமாள். அப்படி நமக்கு கீழ்பட்டு அவன் சொல்றத நாம கேட்க வேண்டியிருக்க, நம்ம சொல்றத அவன் கேட்கிறானே, இதை விட பெருமாளால எப்படி நம்ம கிட்ட இறங்கி வர முடியும்? தமருகந்தது எவ்வண்ணம் சிந்தித்து இமையாதிருப்பரே அவ்வண்ணம் வாழியானாம். பெருமாளிடத்துல என்ன குணங்கள் வேணும், என்ன லீலைகள் வேணும்னு நாம எதிர்பார்க்கிறோமோ, என்ன வேணும்னு நாம ஆசைப்படுறோமோ அதே மாதிரி வந்து சேவை சாதிக்கக்கூடியவன் பெருமாள். இப்ப சில ரிஷிகள் ராமனுடைய குணங்களை அனுபவிக்க வேணும்னு தபஸ் பண்றா, ராமனுடைய குணங்களை எல்லாம் காட்டிக்கொண்டு பெருமாள் வரார். நிருசிம்மனை சேவிக்க வேணும்னு ஆசைப்படுறா, நிருசிம்மன் வரார். உக்ர நிருசிம்மனாக அல்லாமல் உக்ரம் தனிந்த லட்சுமி நிருசிம்மனாக சேவிக்கணும்னு ஆசைப்பட்டா, அப்படி வரார் பெருமாள். அந்த மாதிரி யாருக்கு என்ன அனுபவம் வேணுமோ அந்த அனுபவத்துக்கு தகுந்தபடி குணத்தையும் லீலைகளையும் மாற்றிக்கொண்டு சேவை சாதிக்கக்கூடியவன் பெருமாள். இப்பேற்பட்ட எம்பெருமானை யாரு இமையாதிருப்பாரோ, எப்போதும் ஓயாமல் அவனை நினைச்சுட்டு இருப்பாளோ அவர்களுக்கு வசமாக கூடியவன் அந்த எம்பெருமான். என்ன வேணும்? அந்த எம்பெருமானிடத்திலே தீராத ஆசை வேணும், வேற ஒண்ணும் வேண்டாம். அவனிடத்திலே ஒரு காதல் வேண்டும், வேற ஒண்ணும் வேண்டாம். அந்த காதல் மட்டும் அவனிடத்துல உனக்கு இருந்துட்டா, நீ என்ன உருவம் கொடுக்கறியோ அந்த உருவம் நீ வைக்கிறது தான் பேரு. நீ என்ன எதிர்பார்க்கறியோ அதை பண்ணக்கூடிய உன்னுடைய அடிமையாக பெருமாள் இருப்பான் அப்படின்னு அர்ச்சாவதாரமாக இருக்கக்கூடிய பெருமாள் எவ்வளவு சுலபம் என்று காட்டிக் கொடுக்கிறார் ஆழ்வார். மணவாள மாமணிகளும் திருவாய்மொழி நூற்றந்தாதியே அர்ச்சாவதாரம் எளிதென்றான் பண்ணு தமிழ் மாறன் பயின்றுன்னு இருக்கிற அவதாரங்கள்லயே எது நமக்கு ரொம்ப எளிமையான சுலபமான அவதாரம்னா அர்ச்சாவதாரம் தான் சுவாமியும் அங்க காட்டி கொடுத்தார். அதனாலே ஆழ்வாருடையதான பெருமை, நமக்கெல்லாம் கதியான அர்ச்சாவதாரத்தை இதை விட சுலபமா யாருக்கும் சொல்லி புரிய வைக்க முடியாது. இப்படியெல்லாம் ஆழ்வார் சொல்லி கொடுத்தும் நாம எம்பெருமானை அர்ச்சாவதாரத்திலே கொண்டாடாமல் இருந்தால் அந்த எம்பெருமான் எவ்வளவு வருத்தப்படுவான் என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம நன்னா இருக்கணும்னு நமக்காக கவலைப்படக்கூடிய எம்பெருமானை நாம கவலைப்பட விடலாமா? அதனால எம்பெருமானை சேவித்து அவன் திருவடிகளிலே சரணாகதி பண்ணுவதுதான் நமக்கு ஸ்வரூபம். இந்த அர்ச்சாவதாரத்தினுடைய பெருமையை விளக்குவதற்காக நம்முடைய ஆச்சாரியர்கள் ஒரு சின்ன விருத்தாந்தம் நடந்த விஷயத்த சொல்லுவா. ஸ்ரீரங்கத்துல சுவாமி ராமானுஜர் இருந்த காலம், அவர் சன்னியாசியானபடியினாலே அப்படி பிக்ஷைக்கு எழுந்தருளி அந்த பிக்ஷையில வரக்கூடிய ஆகாரத்தை தான் ஸ்வீகரிப்பார், சாப்பிடுவார். அந்த மாதிரி பிக்ஷைக்காக ஸ்ரீரங்கத்து வீதிகளில் எழுந்தருள்ற போது ஸ்ரீரங்கத்து ஸ்ரீ வைஷ்ணவ குழந்தைகள்லாம் வீதியில
மண்ணால ஸ்ரீரங்கம் கோவிலை கட்டி மண்ணால இவர் தான் பெரிய பெருமாள், இவர் தான் ஸ்ரீரங்க நாச்சியார், இதுதான் பெரிய கோவில் கோபுரம், இதுதான் மதில் அப்படின்னு ஸ்ரீரங்க கோவிலை மண்ணாலேயே கட்டி குழந்தைகள் எல்லாம் விளையாடிட்டு இருக்கு. தினம் கோவிலுக்கு அம்மா அப்பா அழிச்சுட்டு போறா, கோவில்ல எப்படி உற்சவம் நடக்கிறதுன்னு எல்லாத்தையும் பாக்குறது குழந்தைகள். பார்த்துட்டு அங்க அர்ச்சகர் எப்படி பண்றாரோ அதே மாதிரி ஒரு குழந்தை அர்ச்சகரா இருந்து பண்றது அந்த மண் பெருமாளுக்கு. ஒரு குழந்தை மடப்பள்ளியில இருந்து தலிகை எடுத்துட்டு வரேன்னு கொட்டாங்குச்சியில மண் எடுத்துட்டு வருது. இன்னும் 2 குழந்தைகள் வந்து நாயிந்தேன்னு பெருமாளுக்கு கட்டியம் சொல்றது, பிரபந்தம் சொல்றது, வேதம் சொல்றது. இன்னும் ஒரு குழந்தை என்ன பண்றது, அருளப்பாடு சொல்றது. இப்படி கோவில்ல பெரியவா என்னென்ன பண்ணி எம்பெருமானுக்கு உற்சவம் பண்றாளோ அதையெல்லாம் குழந்தைகள் பார்த்து பார்த்து பதிஞ்சு போய் அதுங்களுடைய விளையாட்டையை கூட பெரிய கோயில் உற்சவமாக அந்த விளையாட்டை விளையாடிட்டு இருக்கிறதுகள். அந்த சமயத்திலே சுவாமி ராமானுஜர் அங்கே எழுந்தருள்கிறார். ராமானுஜரை பார்த்த உடனே ஒரு குழந்தை, ஜீயர் வந்திருக்கார், ஜீயருக்கு அருளப்பாடு சொல்லுங்க, ஜீயருக்கு பிரசாதம் கொடுங்கன்றது. பெரிய கோவில்ல பெருமாளுடைய திருவாராதனை நடந்துட்டு இருக்கோம். அந்த சமயத்துல சுவாமி ராமானுஜர் எழுந்தருள்வர். எழுந்தருளின போது அருளப்பாடு ராமானுஜன், அருளப்பாடு எம்பெருமானார், அருளப்பாடு ஸ்ரீபாஷ்யகாரர் அப்படின்னு சுவாமியினுடைய பெருமைகளை சொல்லி சுவாமி வருகிறார் என்பது போல அறிவிப்பார்கள். சுவாமிக்கு தீர்த்தம், ஷட்டாரி, பரிவட்டம், மால மரியாதை எல்லாம் கொடுக்கப்படும். அதன் பிறகே பக்தர்களுக்கு எல்லாம் நடக்கும். அந்த பார்த்துட்டு இந்த குழந்தைகள் இப்ப கோவில் கட்டி திருவாராதனம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். தலையம்சம் எல்லாம் ஆயின்னு இருக்கு. ஜீயர் வரர், எம்பெருமானார் வரர், அவருக்கு அருளப்பாடு சொல்லி பிரசாதம் கொடுக்க வேணாமா? அதனால இந்த கட்டியம் சொல்ற குழந்தை பார்த்தது அருளப்பாடு எம்பெருமானார்னு சொல்லிட்டு, ஜியா வா வந்து பிரசாதம் வாங்கிக்கோன்றது சுவாமியை பார்த்து. சுவாமி கண் கலங்கி போயிட்டார். சின்ன வயசுல அடிச்சு புடிச்சு உழுந்து எழுந்து விளையாடக்கூடிய வயசுல மண்ணால கோவிலை கட்டி அர்ச்சகம் பண்ற காரியத்தை எல்லாம் பெசகில்லாம பண்றது அந்த குழந்தை. இந்த குழந்தை தலையை எடுத்துன்னு வந்து நிக்கிறது, ஒரு குழந்தை கட்டியம் சொல்றது, ஒரு குழந்தை வேதபாராயணம் எல்லாம் பண்றது, பிரபந்தம் சேவிக்கிறது, ஒரு குழந்தை திருமஞ்சன கட்டியம் சொல்றது. இப்படி அல்லவா எம்பெருமான் குழந்தைகளை ஆக்கிரமித்துக் கொண்டுள்ளான். இந்த பிஞ்சு குழந்தைகளுடைய மனசிலே பெருமாள் எத்தனை தூரம் ஆழ பதிந்துள்ளான். இப்படிதானே அர்ச்சாவதார பக்தி இருக்க வேண்டும். சில பேர் சொல்லுவா, எம்பெருமானார் பெரிய சன்னியாசியாச்சு, குழந்தைகள் ஏதோ பக்தியா ஆசையில ரோட்ல இருக்கிற மண்ணையெல்லாம் சேர்த்து விளையாடின்னு இருக்கு, அந்த குழந்தைகள் தான் அந்த மண்ணை பெருமாளா நினைக்கிறது. இவர் நினைக்கலாமான்னா, சுவாமி பெரிய ஞானி, நிற்கின்றதெல்லாம் நெடுமால் என்று ஓராதார் கற்கின்றதெல்லாம் கடைன்னு கண்ணால பாக்குற அத்தனை வஸ்துக்கள்லையும் பெருமாளை பார்க்கக்கூடியவர் சுவாமி ராமானுஜர். அப்பேற்பட்ட ஞானிக்கு மனசுல இந்த பாசுரம் போடுறது, தமருகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே. இந்த குழந்தைகள் மண்ணை சேர்த்து வச்சு இதுதான் ரங்கநாதன் சொன்னா ரங்கநாதன் அங்க வந்துட்டான். அந்த மண்ணை கூச்சி வச்சுட்டு இதுதான் பெரிய பெருமாள், இதுதான் பெரிய பிராட்டியார்னு சொன்னா 2 பேரும் வந்து நிக்கிறா சித்தமாங்க. அங்க நடக்கிற உற்சவங்களே பெருமாளுடைய உற்சவங்களா இந்த குழந்தைகள் நினைச்சுக்கிறதுன்னா பெருமாள் அதை அப்படியே ஏத்தண்டு அனுபவிக்கிறான். அதனால இந்த குழந்தைகளை பொறுத்த மட்டிலே எம்பெருமான் பெரிய பெருமாளும் பெரிய பிராட்டியும் இங்க சேவை சாதிக்கிறா. அதனால அந்த பக்தியை நாம பண்ணணும்னு சொல்லிட்டு இவர் அப்படியே அந்த மண் கோவிலுக்கு முன்னால விழுந்து சேவித்து அந்த குழந்தைகள் அருளப்பாடு ஜீயர் அப்படின்னு தீர்த்தம் கொடுக்குறேன், ஷட்டாரி சாய்க்கிறேன், துளசி கொடுக்குறேன், பிரசாதம் கொடுக்குறேன்னு கொஞ்சம் கொஞ்சம் மண் எடுத்து கொடுக்கறது கையில. சுவாமி அந்த மண்ணை கையால வாங்கி கண்ணில் ஒத்தி காஷாயத்துல முடி போட்டு வச்சுட்டாராம். எப்பேற்பட்ட மகான், எப்பேற்பட்ட ஞானி. ஒரு ஆச்சாரியனாக ஆச்சார அனுஷ்டானங்களிலும் ஞானத்திலும் வசந்து நிற்கக்கூடியவர், ஒரு ஆழ்வாராக பகவத் அனுபவங்களிலே உயர்ந்து நிற்கக்கூடியவர். இப்பேற்பட்ட சுவாமி எம்பெருமானாரை தவிர வேறு யார் இருக்க முடியும்? அந்த எம்பெருமானாரே இதை உகக்கிறார் என்றால் எம்பெருமான் அவ்வளவு சுலபன். எம்பெருமான் அவ்வளவு சுலபன். நம்ம ஆத்துல இருக்கிற ஒரு படத்தை இவர் தான் பெருமாள்னு நினைச்சுட்டு சேவிச்சோமானா நமக்காக பெருமாள் வந்து அங்க நிக்கிறான்னு சொல்லக்கூடிய எளிமை பெருமாள் இடத்திலே அர்ச்சாவதாரத்தில் தான் உண்டு. அதனால இப்படியெல்லாம் பெருமாள் உங்களுக்கு எப்படி வேண்டுமானாலும் தன்னை வளைத்து கொண்டு விட்டு கொடுக்க தயாராக இருக்கிற போது அவனை விட்டு நீங்கள் விலகிச் செல்லலாமான்னு ஆழ்வார் கேட்கிறார் நம்மளை பார்த்து. அதே மாதிரி பெருமாள் எப்படி ஆசையா கிருஷ்ணாவதாரத்துல தனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணானோ, ராமாவதாரத்துல தனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணானோ, அந்த மாதிரி விக்கிரகமாக இருக்கக்கூடிய அர்ச்சாவதாரத்திலும் தனக்கு பிடிச்சபடியே நடந்துக்கிறான்னு பெரியவர்கள் நமக்கு பலமுறை பல இடத்துல காட்டி கொடுத்திருக்கா. நஞ்சியர்னு ஒரு ஆச்சாரியர், அவருடைய திருவாராதன பெருமாளுக்கு ஆயர் தேவு அப்படின்னு பேரு. அப்படின்னா யாதவர்களினுடைய கடவுள் அப்படின்னு கண்ணன் அந்த பெருமாள். கையில வெண்ணையை வச்சுட்டு ஆடிட்டு இருக்கிற பெருமாள் அந்த சுவாமி. அந்த பெருமாளை திருவாராதனம் பண்ணிட்டு இருக்கார். சுவாமி ராமானுஜருடைய சிஷ்யர் திருக்குறுகை பிரான் பிள்ளான், அவருடைய சிஷ்யர் எங்களாழ்வான்னு சொல்லக்கூடிய சுவாமி திருவள்ளரையிலே அவதாரம் பண்ணினவர். அந்த எங்களாழ்வானுடைய ஸ்வப்னத்துல இந்த ஜீயருடைய திருவாராதன மூர்த்தியான ஆயர் தேவு கண்ணன் போய், எனக்கு நாவல் பழம் சாப்பிடணும் போல இருக்கு, எனக்கு உடனே நாவல் பழம் கொடு, நான் வந்து கேட்கறேன், நீ பாட்டுக்கு படுத்துன்னு தூங்கிட்டு இருக்கே, எழுந்துருன்னு தூங்க விடாம பண்றான் பெருமாள். இவர் எழுந்து பாக்குறாரு, யாரும் இல்ல. சரின்னு கொஞ்ச நேரம் கழிச்சு தூக்கம் வருது. திரும்பவும் கேட்டேன், நாவல் பழம் கொடுக்காம திரும்பவும் படுத்துக்கிறியே அப்படின்னு அந்த பெருமாள் குழந்தை அடம் பிடிக்கிறதா அந்த விக்கிரகம்.
இவர் பார்த்தார், அப்பா நீ தொடர்ந்து என்ன தூங்க விடாம பண்ணிட்டு நாவல் பழம் கொடுன்னு கேட்கறியே, நீ யாரு அப்படின்னு எங்களாழ்வான் அந்த கண்ணனை கேட்க, அந்த விக்கிரகமாக இருக்கக்கூடிய கண்ணன் பதில் சொன்னானா, நான் ஜீயருடைய மகன், ஆயர் தேவு என்பது என்னுடைய பெயர் அப்படின்னா. அந்த காலத்துல ஜீயர் அப்படின்னா நஞ்சியர் தான் ஃபேமஸ் ரொம்ப. அதனால மறுநாள் எங்களாழ்வான் நஞ்சியர் இருக்கக்கூடிய இடத்துக்கு போய், சுவாமி உங்க பெருமாள் என்ன ராத்திரியும் பகலும் தூங்க விட்டாம பண்றான், வந்து நாவல் பழம் கொடுன்னு என் பிராணனை வாங்குறான், அதனால உன் பெருமாள் கிட்ட கொஞ்சம் சொல்லி வைங்கோ, எனக்கு நாவல் பழம் கையில கிடைச்ச போது எடுத்துன்னு வந்து சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லி வைங்கோன்னு ஒரு சுவாமி திருவாராதனம் பண்ணக்கூடிய பெருமாள் இன்னொரு சுவாமியினுடைய சொப்னத்துல போய் எனக்கு அது கூட இது கூடன்னு கேட்கிறான்னா, எத்தனை தூரம் இந்த அடியவர்களினுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு வைகுண்டத்துல இருக்கக்கூடிய கண்ணன், அன்று துவாரகையிலே அரசாட்சி பண்ணின கண்ணன் அந்த சின்ன விக்கிரகத்திலே வந்து எழுந்தருளி இருந்து அடியவர்களை தேடி தேடி போய் தனக்கு ஆசையான விஷயங்களை எல்லாம் கேட்டு அடம்பிடிக்கிறான் அப்படின்னா, அப்படி எம்பெருமான் தன்னை சுருக்கி கொண்டுள்ளதான கிட்டுவதற்கு எளிமையான அர்ச்சாவதாரம் ஒன்று இருக்கிற போது, ஏண்டாப்பா நீங்கள்லாம் அவனை விட்டுட்டு விலைக்கு போறீங்கோ, உங்களுக்காகத்தானே பெருமாள் வந்து இங்க உட்கார்ந்து இருக்கான் அப்படின்னு தெரிவிக்கிறார். கண்ணனுக்கு கிருஷ்ணாவதாரத்துல நாவல் பழம்னா ரொம்ப பிடிக்கும். காட்டுல பசுக்களை எல்லாம் மேய்க்க போறச்ச எங்க நாவல் பழ மரத்தை பார்த்தாலும் பலராமனையோ இல்ல வேற யாரானோ மேல விட்டு ஏறி குளுக்க சொல்லுவான் பெருமாள். குளுக்கறச்ச மண்ணில் விழுந்துட்டா டேஸ்ட் போயிட போறதுன்னு அப்படியே கையில பிடிச்சிட்டு அப்படியே வாயில விழுங்கி போட்டு போனான் பெருமாள். அத்தனை தூரம் நாவல் பழம் பெருமாளுக்கு ஆர்வம் ஆசை. அது கிருஷ்ணாவதாரத்துல பண்ணினான் சரி, அப்புறம் கலியுகத்துல எப்பயோ யாரோ ஒரு ஆத்துல விக்கிரகமா இருக்கிறச்சையும் அது ஆசைப்பட்டு இன்னொருத்தரண்டு போய் கேட்கறான் அப்படின்னா என்ன சொல்றது எம்பெருமானுடைய கருணையை. அதனால அர்ச்சாவதாரம் தான் உங்களுக்கு எல்லாம் சுலபமானது, அவனை உற்றாதீங்கோ பிடிச்சுக்கோங்கன்றதா சாதிக்கிறார். அடுத்தது பெருமாள் நமக்கு சுவாமி, அவனை அடையறதுக்கு சரணாகதி தான் வழி, மோட்சம் தான் பலன்னு சொல்லி கொடுத்துட்டார. அந்த எம்பெருமான் நாம அனுபவிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி சுலபமா அர்ச்சாவதாரமா இப்படியெல்லாம் வரான்னு சொன்னாரா? அந்த எம்பெருமானுக்கு நாம என்ன பண்ணணும்னு சொல்றாரு. அடுத்தது அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணும். நாமெல்லாம் பக்தாலா அடியவர்களாக இருக்கக்கூடிய நாமெல்லாம் அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணோம். அப்பா மோட்சம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோ. அந்த எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும் அடிமையாக இருக்கக்கூடிய நாமோ நமக்கு அவளுக்கு கைங்கரியம் பண்றதுதான் ஸ்வரூபம் அப்படின்றத உணர்ந்து ஸ்ரீவைகுண்டத்துல போய் காலத்துக்கும் மகிழ்ந்து சந்தோஷத்தோட கைங்கரியம் பண்ணிட்டு இருக்க போறோம். கடனுக்கு பண்ண போறது இல்ல. இவாள்லாம் பெருமாள் தாயாரம், என்னமோ என் தலையெழுத்து இவாளுக்கு நான் கைங்கரியம் பண்ற மாதிரி நிலைமை ஆயிடுத்து அப்படின்னு நொந்துண்டு யாரும் பண்ண போறது இல்ல. உகந்து ஆசையோட காதலோட பண்ண போகிறோம். அதுக்கான ஒரு வெள்ளோட்டமாக இங்கே அர்ச்சாவதாரமா எழுந்தருளி இருக்கிற பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டியதுதான் ஒரு பாகவதனுடைய ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுடைய ஸ்வரூபம் என்பதை காட்டி கொடுக்கிறார். அந்த கைங்கரியம் எப்படி பண்ணணும் தெரியுமா? முதல்ல கைங்கரியம்னா என்ன சுவாமி? ஈஸ்வர முகோல்லாசார்த்தமாக செய்யப்படுவது கைங்கரியம் அப்படின்னு பூர்வாச்சாரியர்கள் சாதித்தார். எந்த காரியம் பண்ணா பெருமாளுடைய முகத்திலே ஒரு மலர்ச்சி ஒரு புன்னகை வருமோ அது கைங்கரியம். சுவாமி நாம 1008 காரியம் பண்ணுவோம், அதுக்கு நாமளே கைங்கரியம்னு பேர் வச்சுக்கிறது கைங்கரியம் இல்லையா? நீ என்ன கைங்கரியம் பண்ணா அதனால பெருமாள் முகம் மகிழ்ந்து அவன் முகம் தானா மலரணும். நம்ம மனசுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு காரியம் நடக்கிறது, நம்மளையும் மீறி நம்ம முகத்துல சிரிப்பு வருது பாருங்க, ஆனந்த பூரிப்பு. அந்த மாதிரி நாம பண்ற காரியத்தினால பெருமாளுடையதான திருமுக மண்டலத்துல பூரிப்பு வரணுமா, அதுக்கு கைங்கரியம்னு பேரு. அந்த கைங்கரியம் எப்படி இருக்கணும்னா சேஷி உகந்ததே கைங்கரியம். சேஷின்னா யாருக்கு நாம கைங்கரியம் பண்றோமோ சுவாமி அவன் சேஷி. யார் நமக்கு சேஷி? பெருமாளன் தாயாரன் தான் சேஷி. அவளுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய நாம சேஷர்கள், அடிமைகள். நம்மளுடைய கைங்கரியம் எப்படி இருக்கணும்னா நம்ம இஷ்டத்துக்கு இருக்க கூடாது, பெருமாள் தாயார் எப்படி ஆசைப்படுறாளோ அப்படி இருக்கணும். இப்படி சொன்னா எப்படி சுவாமியை நாங்க எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னா, பெருமாள் தாயாருக்கு எப்ப என்ன தேவைப்படுறதுன்னு அவ வாயை திறந்து சொல்ற வரைக்கும் காத்துண்டு இல்லாம அவ மனசுல இப்ப என்ன தேவைன்னு நினைக்கிறாளோ அந்த மன குறிப்பை புரிந்து கொண்டு அவர்களுக்கு எப்போதும் எல்லா விதத்திலும் எல்லா காலத்திலும் எல்லா விதமாகவும் கைங்கரியம் பண்ணக்கூடிய திருவனந்தாழ்வான்னு சொல்லக்கூடிய ஆதிசேஷன் இருக்காரு ஸ்ரீவைகுண்டத்திலே. பெருமாள் படுத்துட்டு இருக்கிற பாம்பு, பெருமாள் உட்கார்ந்து இருக்கிற பாம்பு, பெருமாளுக்கு கொடை பிடிச்சுட்டு போற பாம்பு, அந்த திருவனந்தாழ்வான்னு சொல்லக்கூடிய ஆதிசேஷன் இருக்கார் பாருங்க, அவர் தான் அந்த கைங்கரியம் பண்றதுல கில்லாடி. பெருமாள் மனசுல என்ன நினைச்சாலும் அதை உடனே பண்ணக்கூடியவர். பல படிகளாலே பல காலங்களிலே பெருமாள் கேட்காமலேயே பண்ணக்கூடியவர். அவருடைய ஒரே எண்ணம் பெருமாளை விட்டு பிரியவே கூடாது. எப்ப எப்படி வேணுமோ அப்படி பெருமாளுக்கு இருந்து கைங்கரியம் பண்ணணும்ன்றது எண்ணம். அதனால அந்த திருவனந்தாழ்வான போலே எம்பெருமானுக்கு எல்லா காலங்களிலும் எல்லா விதமான கைங்கரியங்களையும் பண்ண வேணும் அப்படின்னு நமக்கு கைங்கரியத்தை பத்தி சொல்லி கொடுக்கிறார். அந்த மாதிரி கைங்கரியம் பண்ணணும்னு எனக்கும் ஆசை.
அப்படின்னு பொய்கை ஆழ்வார் தெரிவிக்கிறார். சரி சுவாமி, இவ்வளவு நேரமா திருவனந்தாழ்வான் மாதிரி கைங்கரியம் பண்ணணும்னு சொன்னங்களே, அந்த திருவனந்தாழ்வான் அப்படி என்ன கைங்கரியம் பண்ணிவிட்டார், எப்படி கைங்கரியம் பண்ணிவிட்டார்னு கேட்டா அதை தெரிவிக்கிறார். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம், நீழ்கடலுள் என்றும் புனையாம், மணிவிளக்காம், பூம்பட்டாம், புல்குமணையாம், திருமார்க்கு அரவு. எம்பெருமானுக்கு திருவனந்தாழ்வான் எப்படிலாம் கைங்கரியம் பண்றான்னா, அவன் படுத்துட்டா படுக்கையா இருக்கான், அவன் உட்கார்ந்துட்டா ஆசனமா இருக்கான், அவன் நின்றுண்டா பாதுகையா இருக்கான், அவனுக்கு நிழல் தேவைப்படுகிற போது கொடையா போறான், அவனுக்கு வெளிச்சம் தேவைப்படுகிற போது ஒளி விளக்காக போகிறான், அவன் தேவைப்படும் போது வஸ்திரமா ஆடையா மாறி அவன் திருமேனியை மறைக்கிறான். இப்படி எம்பெருமானுக்கு எந்த நேரத்துல எப்படி கைங்கரியம் வேணுமோ அதை புரிந்து கொண்டு எல்லா காலத்திலும் பிரியாமல் இருந்து கைங்கரியம் பண்ணக்கூடியவன் திருவனந்தாழ்வான்னு சொல்லக்கூடிய ஆதிசேஷன். அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய ஆதிசேஷனை போல எனக்கும் கைங்கரியம் பண்ண வேண்டும் என்று ஆசை. பக்த கோடிகளே, நீங்களும் அப்படி பண்ணுங்கள் அப்படின்னு கைங்கரியம்னா திருவனந்தாழ்வான் ஆட்டமா தான் பண்ணணும் அப்படின்னு நமக்கெல்லாம் காட்டி கொடுக்கிறார். இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். நமக்கு திருவஷ்டாட்சர மந்திரத்தினுடைய பெருமை, அதாவது எந்த 8 எழுத்து மந்திரத்தை சொல்லி ஆச்சாரியர் நமக்கு சமாசிரயணம் பண்ணி வைக்கிறாரோ அந்த உத்தமமான நாராயண மந்திரத்தினுடைய பெருமையை நா வாயிலுண்டே நமோ நாரணா என்று சொல்லும் சொல்லுண்டே அப்படின்ற பாசுரத்திலே தெரிய வைத்தாரோ இல்லையோ. இப்போ இந்த திருமந்திரத்தினுடைய அர்த்தம் புரிஞ்சு போயிடுத்து உங்களுக்கு, அந்த திருமந்திரத்தினுடைய அர்த்தம் மனசுல நன்னா பதிஞ்சு போயிடுத்துன்னா உங்க மனசு, உங்க எண்ணம், உங்க உணர்வு எப்படி மாறணும் தெரியுமா? அந்த பெருமாள் தாயாரை தவிர வேறு யாரையும் மனசாலே கூட, கற்பனையாலே கூட, கனவிலும் கூட, மறந்தும் கூட நீங்கள் நினைத்து பார்க்க கூடாது. அப்போதான் உங்களுக்கு திருமந்திர அர்த்தம் உடம்புல ஊறி இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு ஒரு பாசுரம் சொல்றார். பெயரும் கருங்கடலே நோக்கும் ஆறு, உன் பூ உயரும் கதிரவனே நோக்கும், உயிரும் தருமனையே நோக்கும், உன் தாமரையாள் கேழ்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு. தாமரை மலரிலே தோன்றிய பிராட்டி லட்சுமி தேவி இருக்கிறாளே, அவளுடைய கணவன் எம்பெருமான், அதாவது தாயாரும் பெருமாளும் சேர்ந்த ஸ்ரீமன் நாராயண தத்துவம் இருக்கிறது, அதை ஒன்றையே நோக்கும் உணர்வு மனசெல்லாம் பெருமாள் தாயார் திருவடிகள்ல தான் இருக்கும், வேறு எதிலும் போகாது, யாரிடத்திலும் போகாது. எப்படின்னா ஆறுகள்லாம் எங்கேயோ மலையிலிருந்து வந்தா கூட பல காடுகளை கடந்து கடல்ல போய் தான் கலக்கும். அதே மாதிரி ஒரு தாமரை புஷ்பம் மேல ஆகாசத்துல இருக்கக்கூடிய சூரியனை பார்த்து தான் மலரும். அதே மாதிரி உலகத்திலே இருக்கக்கூடிய சாமானிய மக்களுடைய உயிர் யாருக்கிட்ட போய் சேர்றதுன்னா கடைசியில யமனிடத்துல தான் போய் சேர்றது. அந்த மாதிரி ஒன்னொன்னும் ஒரு இடத்துக்கு தான் போய் சேர்றதோ இல்லையோ, அந்த மாதிரி சரணாகதி பண்ணின பாகவதனுடைய ஸ்ரீ வைஷ்ணவனுடைய என்னுடைய ஞானமானது அழகிய தாமரை பூவிலே அவதாரம் பண்ணின தாயார் லட்சுமி தேவி இருக்காளே, அவளுடைய கணவனான ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனையே சேரும். உண்மையான ஞானம் எது, நிஜமான ஞானி யார் அப்படின்ற கேள்விக்கு நம்ம ஆச்சாரியர்கள் சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னா, எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனே பரம்பொருள், அவனை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் உண்மையான ஞானம். அவனை பத்தி தெரிஞ்சுக்கிறத தவிர மற்றதெல்லாம் ஞானமே கிடையாது, கேவலம் வயிற்று பிழைப்புக்கான வழி என்பதை கற்றுக் கொடுத்தவர்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள். இதையேதான் ஆழ்வார் சாதிக்கிறார். உணர்வுன்னா இங்கே ஞானம்னு அர்த்தம். எது ஞானம் அப்படின்னா ஒன்தாமரையால் கேள்வன் ஒருவனையே நோக்குவதே ஞானம் என்பதாக, பகவானை தவிர மற்ற விஷயங்களிலே இருப்பதெல்லாம் ஞானம் அல்ல என்பதை தெரியப்படுத்துகிறார் ஆழ்வார். இந்த பாட்டுல 3 சாஸ்திர விஷயங்களை தெரிவிக்கிறார்கள் அப்படின்னு பூர்வாச்சாரியர்கள் தெரிவிக்கிறார். ஒன்னும் பெருமாளை பத்தி நமக்கு உண்டாகக்கூடிய அவன்தான் பரம்பொருள் என்கிற ஞானமே ஞானம், மற்றதெல்லாம் ஞானம் கிடையாது. ஒன்னும் இந்த ஆத்மான்னு சொல்லக்கூடிய அடிமைன்னு சொல்லக்கூடிய பாகவதா நாமெல்லாம் ஸ்ரீமன் நாராயணனுக்கே சொந்தமானவா, வேறொருத்தருக்கு சொந்தமானவா கிடையாது. மூணாவது ஒன் தாமரையால் கேழ்வன் அப்படின்னு தாயாரை முன்னிட்டு பெருமாளை சொல்லி இருக்கிறபடினாலே பெருமாள் தாயார்னு சொல்லக்கூடிய அந்த திவ்ய தம்பதிகள் இருக்கிறார்களே, அவர்கள்தான் நமக்கு எல்லாம், அவர்களைத்தான் சரணாகதி பண்ண வேண்டும், அவர்கள்தான் மோட்சம் தரான்னு பெருமாளையும் பிராட்டியையும் எங்கேயுமே பிரிக்காமல் சேவிக்க வேண்டியது, அனுபவிக்க வேண்டியதுதான் நமக்கு லட்சணம் என்பதையும் ஆழ்வார் இங்கே தெரிவித்திருக்கிறார். இதுக்கு மேல எப்படி சுவாமி சம்பிரதாயத்தையும் வேதத்தினுடைய அர்த்தத்தையும் சுருக்கமா சொல்லி புரிய வைக்க முடியும் நமக்கு? அதைத்தான் பண்ணார் இந்த ஆழ்வார். அதனாலதான் ஆழ்வார்களுக்கு அத்தனை ஏற்றம். சரி, இதெல்லாம் இந்த ஆழ்வார்களுடைய பிரபந்தங்களினுடைய தாத்பரியங்கள். விசேஷமா இந்த ஆழ்வார்கள் ஏதான சொல்லியிருக்காளா பாட்டுல அப்படின்னா, விசேஷம்னா என்ன சுவாமி? எங்கும் இல்லாதது, இதுவரைக்கும் யாரும் சொல்லாதது, அந்த மாதிரி சிறப்பா ஏதான சொல்லியிருக்காளா? எல்லாரும் சொன்னதையே இந்த ஆழ்வார் சொல்றாரு அப்படின்னா அது ஒரு பெருமை இல்லை.
இப்ப அடியன் இத்தனை சொல்றேனே எல்லாம் ஒன்னும் அடியன் சொல்றது இல்ல, எல்லாம் நம்ம பூர்வாச்சாரியர்கள் ஆழ்வாராச்சாரியர்கள் காட்டி கொடுத்தது, அதை கேட்டு பார்த்து சொல்றேன், அவ்வளவுதான். அடியனா ஒன்னும் சொல்லல. அப்போ ஆழ்வாரும் எல்லாரும் சொல்றதையே சொன்னா அடியனுக்கும் ஆழ்வாருக்கும் என்ன வித்தியாசம்? அதனாலே ஆழ்வார் என்ன விசேஷமாக சாதித்திருக்கிறார் அப்படின்னா, நம்முடைய பூர்வர்கள் ஆச்சரியமா ஒரு விருத்தாந்தம் சொல்றார். இந்த ஆழ்வார்கள் 3 பேருமே இவாளுடைய பேரை கடைசியில சொல்லிக்கவே இல்லை எங்கேயுமே. அதே மாதிரி எங்களுடைய பாசுரத்தை சொன்னா உங்களுக்கு இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு பலனையும் சொன்னவர்கள் இல்லை. பெருமாள் தாயார் சேவிங்கோ எல்லாம் அவ பார்த்துப்பான் மார்க்கத்தை காட்டி கொடுத்தவான்றது ஒரு பெருமை. இன்னொன்னு, முதல் திருவந்தாதியிலே ஆமே அமரர்க்கு அறிய அது நிற்க நாமே அறிகிற்போம் நல் நெஞ்சே பூமேய மாதவத்தோன் தாழ் பணிந்த வாளரக் கண்ணீள் முடியை பாதமத்தால் எண்ணினான் பண்பு அப்படின்னு ஒரு பாசுரம். என்ன விஷயம்னா, பிரம்மாவை நோக்கி ராவணன் தபஸ் பண்றான். பிரம்மா கிட்ட சாகாமல் இருக்கக்கூடிய வரம் வேணும்னு கேட்கணும்ன்றது ராவணனுடைய எண்ணம். தன்னை நல்லவனாட்டமா மாத்தின்ட்டு ஒரு நல்ல வேதம் சொல்லக்கூடிய பிராமணனாட்டமா இருந்துட்டு சாது மாதிரி வேஷம் போட்டுண்டு பிரம்மாவினுடைய மனசுல இடம் பிடிச்சி சாகாத வரத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் இஷ்டத்துக்கும் அட்டகாசம் பண்ணலாம், அட்டூழியம் பண்ணலாம்ன்றது ராவணனுடைய திட்டம். ராவணன் தன்னுடைய 10 தலைகளை மறைத்து கொண்டு ஒரே தலை உடைய நம்மளை போல ஒரு மனுஷனா ஒரு பிராமணனா ஆகி தபஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ பிரம்மா எதிர வரார். உனக்கு என்ன வர வேணும்னு கேட்கிறார் ராவணனை பார்த்து. ராவணன் சொல்றான், அவன் சாகவே கூடாது, என்றும் சிரஞ்சீவியாக இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டான். சாகாம இருக்கிறதுன்றது யாருக்கும் ஆகாது, அந்த வரத்தை தர சக்தி எனக்கு கிடையாது, அதை தவிர எதுனாலும் கேளுன்னார் பிரம்மா. இவன் சாமர்த்தியமா தேவர்களாலே சாகக்கூடாது, யக்ஷர்களாலே சாகக்கூடாது, ஆயுதங்களாலே சாகக்கூடாது, அது இதுன்னு அப்படியே பட்டியல் போட்டுட்டே போறான். கிட்டத்தட்ட இதுவும் சாகவே கூடாதுன்றதுக்கான வரம் தான். இப்போ இத்தனை சொன்னா, தேவர்களால சாகக்கூடாது, தெய்வத்தால சாகக்கூடாது, அசுரர்களால சாகக்கூடாது, அந்த மாதிரி லைனா கேட்டுட்டு வந்தான். அதுல மனுஷனால சாகக்கூடாதுன்றத மட்டும் விட்டுட்டான். எப்படி விட்டான்னா, அதுதான் இங்க ஆழ்வார் சாதிக்கிறார். பூமேய மாதவத்தோன் தாமரை மலரிலே அமர்ந்து கொண்டு பல்லாயிரக்கணக்கான வருஷங்களாக எம்பெருமானை தவம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய பிரம்மா இருக்கானே, பிரம்மாக்கு என்ன காரியம்னா, பெருமாளுடையதான தொப்புள்ள இருந்து வந்த தாமரையில உட்கார்ந்துட்டு சகசிர கோடி யுகதாரினே நமஹ 1000 கோடி யுகங்களாக அந்த எம்பெருமானை நோக்கி தபஸ் பண்ணி கொண்டிருக்கிறான் பிரம்மா. மா தவத்தோன், பூ மேய மா தவத்தோன், தாமரை மலரிலே அமர்ந்து கொண்டு பெரிய தவத்தை பண்ணி கொண்டிருக்கக்கூடியவன் பிரம்மா. அவனுடைய தாள் பணிந்த, அவனை சேவித்து வரங்கேட்ட வாள் அரக்கன் ராவணனுடைய நீழ்முடியை பாதம் அத்தால் எண்ணினான் பண்பு. அந்த சமயத்துல பிரம்மா அவனுடைய பக்திக்கு மயங்கி எதை கேட்டாலும் கொடுக்கணும்னு காத்துட்டு இருந்தார். அப்புறம் எப்படி அவனை சம்ஹாரம் பண்றது, எப்படி தர்மத்தை ஸ்தாபனம் பண்றது, எப்படி தேவர்களை காப்பாத்துறதுன்னு பெருமாளுக்கு ஒரு கவலை. உடனே பெருமாள் என்ன பண்ணார், எப்போதும் தர்மத்துக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய பெருமாள், அதர்மத்தை வளர விடாத பெருமாள் அப்ப என்ன பண்ணினார், ஒரு குழந்தையா மாறி வந்து பிரம்மாவினுடைய மடியில படுத்துட்டாராம். அப்படி குழந்தையா மாறி பிரம்மாவினுடைய மடியில படுத்துட்டது பிரம்மா கண்ணுக்கு தெரியும், ராவணன் கண்ணுக்கு தெரியாது. ஒரு பிஞ்சு குழந்தை ஒரு வயசான தாத்தா மடியில, அம்மா மடியில, அப்பா மடியில படுத்துட்டு காலாட்டுற மாதிரி பெருமாள் குழந்தை காலாட்டின்னு இருக்கு படுத்துட்டு. பாக்குறது, இவன் பேசுற தோரணையே சரியில்லையே, இவன் நிஜமாவே நல்லவனாட்டமா வேஷம் போட்டு வந்திருக்கானான்னு அந்த குழந்தை ராவணனை பாக்குறது. பார்த்த உடனே அது ஞான திருஷ்டினால உணர்ந்துடுத்து, இவன் நல்லவன் கிடையாது, நல்லவனாட்டமா வேஷம் போட்டு வந்திருக்கிறவன், இவன் நிஜத்துல ஒரு தலை இருக்கிறவன் இல்ல, இவனை பார்த்தா ஒரு மாதிரி தெரியறது, இவன் யாருன்னு ஏதோ ஒரு நிமிஷம் கண்டுபிடிக்கிறேன்னு ஞான திருஷ்டினாலே பார்க்கிற போது 10 தலைகளை உடையவன். அதுவும் எப்பேற்பட்ட தலைன்னா, நீழ்முடி பெரிய தலையாம், நல்ல ஒசரமா நல்ல அகலமா நீண்டு போகக்கூடிய தலை. ஒரு தலையை வெட்டினா இன்னொரு தலை முளைக்கிறது, அத்தை வெட்டினா இன்னொரு தலை முளைக்கிறது, அத்தை வெட்டினா இன்னொரு தலை முளைக்கிறது. இப்படி வெட்ட முளைச்சுட்டே இருந்தா என்னைக்கு சம்ஹாரம் பண்ணி முடிக்கிறது? கிட்டத்தட்ட அழிவே இல்லை என்கிற வரத்தை பெற்றுக் கொண்டானவன். அதனால நீள்முடினா என்ன தெரியுமா, சுவாமி 10 தலை இருக்கு, ஒன்னு ஒன்னா நான் வெட்டுறேன், ஒன்னு ஒன்னா வெட்ட குறைஞ்சுட்டே வரணும், கடைசியா 10வது தலையை வெட்டுறச்சா அவன் செத்து போயிடணும் இல்லையோ? அப்படி இல்ல, வெட்ட ஒரு தலை முளைக்கிறதுன்னா முடி 10 இல்ல, நீள்முடி நீண்டுண்டே போறதான், இன்ஃபைனைட், கணக்கே இல்லாம போறது முடி. பார்த்தார், இவன் ஏதோ வஞ்சனையினாலதான் பிரம்மாவை வச்சு ஏத்தி ஏமாத்தி பொழைக்கலான்னு வந்திருக்கான். அதனால பிரம்மாவுக்கு சமிக்ஞை சிக்னல் கொடுக்கறது போல பெருமாள் ஒண்ணு பண்றார். குழந்தைகள்லாம் மடியில போட்டுட்டோமானா முழிச்சுண்டு சிரிச்சுண்டு விளையாடிட்டு இருக்கிறச்ச அப்படியே ஏதோ கத்திண்டு சிரிச்சுண்டு எங்கேயோ பார்த்துட்டு யாரோடய பேசுறாப்புல கை காலெல்லாம் ஆட்டின்னு இருக்கும்.
அந்த மாதிரி இந்த குழந்தை இதனுடைய பாதத்தாலே 1 2 3 4ன்னு 10 வரைக்கும் எண்ணித்தான். பிரம்மா பாக்குற மாதிரி. அப்படின்னா என்னன்னா, எப்படி என் காலில் 10 விரல் இருக்கோ அந்த மாதிரி அவனுக்கு 10 தலை உண்டு. அந்த 10 தலையை மறைச்சுண்டு ஒரு தலையோட நல்லவனாட்டம் வந்து வேஷம் போட்டு உன்னை ஏமாத்துறான். நீ கொஞ்சம் சுதாரிச்சுக்கோ, கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோ, கொஞ்சம் புத்திசாலித்தனமா பொழைச்சுக்கோ, பார்த்து வரம் கொடு. நீ அவன் கேட்கிற வடத்தை இத்தனை பக்தியோட இருக்கானேன்னு சொல்லி அவனுக்கு கொடுத்து ஏமாந்தியோ, உன் தலையிலேயே கையை வச்சு ஒன்ன சம்ஹாரம் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. நிறைய பேர் கதை அந்த மாதிரி நடந்திருக்குன்னு எச்சரிக்கிறது இந்த குழந்தை. வாளரக்கண் நீள்முடியை, ராவணனுடைய நீண்ட 10 தலைகளை பாதம் அத்தால் எண்ணினான். தன்னுடைய கால் விரல்களாலே எண்ணக்கூடினான். அவனுடைய பண்பு ஆபத்திலிருந்து பிரம்மாவை காப்பாற்றக்கூடிய அவன் பண்பு. பிரம்மா கேட்டானா, பெருமாளே நீ குழந்தையா வந்து படுத்துட்டு என்னை காப்பாத்துன்னு? கேட்கலையே. கஷ்டப்படுறவன் யாரா இருந்தாலும் அவனுக்கு வந்து அனுகிரகம் பண்ணணும்ன்றது பெருமாளுடைய உயர்ந்த பண்பு. அந்த பண்பை யாராலே புரிந்து கொள்ள முடியும்? அப்படி பிரம்மாவுடைய மடியில பெருமாள் வந்து இவன் 10 தலை ராவணன் உஷாரா இருன்னு பாதத்தால எண்ணி சிக்னல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பிரம்மாவுக்கு கொஞ்சம் சாமர்த்தியம் வந்து இந்த மனுஷன் அப்படின்ற ஒண்ணு மட்டும் மறந்துடும்படியா பண்ணிட்டான் பிரம்மா அவனை. அப்போ மனுஷாலாம் நம்மள என்ன பண்ணிட்டு போறா, அது ஒரே ஒரு எக்ஸ்டென்ஷன் தானே, போனா போறது அப்படின்னு விட்டுட்டான். அதனாலதான் பெருமாள் அவன் வரத்திலே வராத மனுஷனாலே கொல்லப்படலாம் என்கிற யுக்தியை கொண்டு மனுஷனாக வந்து அவதாரம் பண்ணி அவனை சம்ஹாரம் பண்ணினான். அப்படின்னா எப்பேற்பட்ட புத்திசாலியாக, எப்பேற்பட்ட தீர்க்கதரிசியாக இருக்கக்கூடியவன் இந்த எம்பெருமான். இதுல விஷயம் என்ன தெரியுமா சுவாமி, இந்த விருத்தாந்தம் ஸ்ரீமத் ராமாயணத்திலே சொல்லப்படவில்லை அப்படின்னு நம்ம பூர்வாச்சாரியர்கள், எந்த பூர்வாச்சாரியர்கள்னா ஸ்ரீமத் ராமாயணத்திலே ஆழங்கால் பட்டு ஸ்ரீமத் ராமாயணத்தை கரைத்து குடித்த பூர்வாச்சாரியர்களே நிர்ணயம் பண்ணி இருக்கிறார்கள். வால்மீகி இந்த விஷயத்த சொல்லல. பொய்கை ஆழ்வார், பேயாழ்வார், திருமிழிசை ஆழ்வார்னு 3 ஆழ்வார்கள் மட்டும்தான் இந்த விஷயத்த சொல்லியிருக்கா. வால்மீகி சொல்லல, ஸ்ரீமத் ராமாயணத்துல சொல்லல. அப்போ ஸ்ரீமத் ராமாயணத்தில் சொல்லப்படாத விசேஷார்த்தத்தை தன்னுடைய பிரபந்தத்திலே சொல்லில பெருமை இந்த ஆழ்வாருக்கு உண்டு. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, ஸ்ரீமத் ராமாயணத்தை வால்மீகி எப்படி எழுதினார்? பிரம்மா வந்து ராமனுடைய சரித்திரம் முழுக்க உனக்கு தானே தெரியும்படியா நான் உனக்கு அனுகிரகம் பண்றேன், என்னுடைய அனுகிரகத்தினால அப்படியே நீ உன் மனசுல வீடியோ போல ராமனுடைய சரித்திரத்தை எல்லாம் பார்த்து பார்த்து ஸ்லோகமா எழுதி வைன்னு பிரம்மா அனுகிரகம் பண்ணினான். வால்மீகி ஸ்ரீமத் ராமாயணம் அப்படின்ற காவியத்தை எழுதினார். ஆனால் இந்த ஆழ்வார்கள் எம்பெருமானாலே மயர்வர மதிநலம் அருள பெற்றவர்கள். எம்பெருமான் உங்களுக்கு தெளிவான குழப்பமே இல்லாத ஞானத்தை நான் தருகிறேன், அந்த ஞானத்தை கொண்டு நீங்கள் வேதத்தினுடைய அர்த்தத்தை பிரபந்தங்களாக பாடி ஜனங்கள் நல்ல கதிக்கு போகக்கூடிய வழியை பண்ணுங்கள்னு நித்தியசூரிகளை அனுப்பினானே. அவ கேவலம் பிரம்மான்னு சொல்லக்கூடிய ஒரு சாமானிய தேவதையினுடைய ஞானத்தினாலே காவியம் பண்ணினவர் வால்மீகி. அவர் ஒரு முனி, அவர் ஒரு கவி, அவர் ஒரு ரிஷி. சாட்சாத் பரம்பொருளான ஸ்ரீமன் நாராயணனுடைய அனுகிரகத்தினாலே ஞானம் பெற்றவர்கள், அவனுடைய அடிமைகளாக நித்தியசூரிகளாக அவனோடு கூட இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், அந்த நாராயணனுடைய அவதார பூதர்களாக இன்னொரு தசாவதாரங்களாக இருக்கக்கூடியவர்கள் ஆழ்வார்கள். அதனால இவ பரபிரம்மம்னு சொல்லக்கூடிய பெருமாளுடைய ஞானத்தினாலே சாட்சாத்காரம் பண்ணப்பட்டு இந்த வேதத்தினுடைய சாரமான பிரபந்தத்தை அருளி செய்தார்கள். அதனால அழகிய மணவாள பெருமாள் நாயனார் சொன்னது போல ரிஷிகளை விட ஆழ்வார்கள் பல மடங்கு உயர்ந்தவர்கள் அப்படின்றது இங்க புரியும். வால்மீகின்னு சொன்ன ஒரு ரிஷிக்கு தெரியாத விஷயம் இந்த ஆழ்வாருக்கு தெரிந்திருக்கிறதுன்னா அந்த வால்மீகியை காட்டிலும் பல மடங்கு வித்தியாசம் இவருக்கு உண்டு. எப்பேற்பட்ட வித்தியாசம் அப்படின்னா, பொய்கை ஆழ்வார் மலையாட்டமா நிக்கிறார், வால்மீகி ஒரு கடுகாட்டமா நிக்கிறார். அதுக்கு காரணம் வால்மீகி பிரம்மாவினுடைய அனுகிரகம் பெற்றவர், பொய்கை ஆழ்வார் பிரம்மம் பரபிரம்மம் ஸ்ரீமன் நாராயணனுடைய அனுகிரகம் பெற்றவர் அப்படின்றதையும் புரிந்து கொள்ள வேணும். இப்படி பூமேய மாதவத்தோன் தால் பணிந்த வாளரக்கண் நீள்முடியை பாதமத்தால் எண்ணினான் பண்பு. அந்த பண்பு, அந்த ஸ்ரீமன் நாராயணனுடைய பெருமை, அதை யாரால சுவாமி புரிஞ்சுக்க முடியும்? தேவர்களாலே புரிந்து கொள்ள முடியாது, பிரம்மாவாலே கூட புரிந்து கொள்ள முடியாது, அவனை பற்றி காவியம் எழுதிய வால்மீகியாலே கூட புரிந்து கொள்ள முடியாது. அந்த எம்பெருமான் யாரை உகந்து ஞானம் தருகிறானோ அவர்களாலே தான் புரிந்து கொள்ள முடியும்னு சொல்றாரு. அப்படின்னா பெருமாளே கொடுத்த ஞானத்தை கொண்டுதான் நான் முதல் திருவந்தாதியை அருளி செய்தேன் அப்படின்னு சொல்றார். அதனால பகவானால் அருளப்படுவதே வசந்ததுன்ற கூடிய ஏற்றத்தை காட்டி கொடுக்கிறார் ஆழ்வார். சரி, இந்த ஆழ்வாரை நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் எப்படி கொண்டாடி இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். சுவாமி ராமானுஜருடைய சிஷ்யரான சுவாமி பெரிய திருமலை நம்பிகளினுடைய குமாரரான திருக்குறையப்பனான் பிள்ளான்னு சொல்லக்கூடிய சுவாமி, இவருடைய முதல் திருவந்தாதிக்கு ஒரு தனியன் அருளி செய்திருக்கிறார். நாம
அந்தந்த ஆழ்வாருடைய பிரபந்தத்தை சேவிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆழ்வாரை பத்தியோ அல்லது அவருடையதான பிரபந்தத்தை பத்தியோ நம்ம ஆச்சாரியர்கள் சொல்லி இருக்கக்கூடிய தமிழ் பாட்டையோ சம்ஸ்கிருத ஸ்லோகத்தையோ தனியன் அப்படின்னு சேவித்து அந்த ஆழ்வாருடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டுதான் அவர் எழுதிய பிரபந்தத்தை பாடுகிறோம். அப்படி முதல் திருவந்தாதிக்குரிய தனியனை அனுகிரகம் பண்ணினவர் சுவாமி திருக்குறையை பிரான் பிள்ளான், ராமானுஜருடைய ஞானபுத்திரர்னு சொல்லக்கூடிய சுவாமி. கைதசேர் பூம்பொழில் சூழ் கச்சி நகர் வந்துதித்த பொய்கை பிரான் கவிஞர் போரேறு வையத்து அடியவர்கள் வாழ அருந்தமிழ் நூற்றந்தாதி படிவிளங்கச் செய்தான் பரிந்து அப்படின்னு ஆச்சரியமான தனியன். இந்த தனியனை எப்படி எழுதினார் அப்படின்னா, ராமானுஜர் இருக்கிற வரைக்கும் இவாள்லாம் ராமானுஜர் திருவடி வாரத்துல காலக்ஷேபம் பண்ணிட்டு ஸ்ரீரங்கத்துல இருந்தா. ராமானுஜர் பரமபதி சுட்டர். ராமானுஜர் கடைசி காலத்துல தன்னுடைய ஸ்வீகார புத்திரரான திருக்குறுகை பிரான் பிள்ளானை காட்டிக் கொடுத்து இவரிடத்திலே காலக்ஷேபம் பண்ணிக்கொண்டு இவர் சொல்ற மாதிரி கேட்டுண்டு இருங்கோ அப்படின்னு தன்னுடைய சிஷ்யர்களுக்கெல்லாம் காட்டிக் கொடுத்தார். அதனால ராமானுஜர் பரம்பதிச்சா விட்டு திருக்குறுகை பிரான் பிள்ளான் காலக்ஷேபங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டு சம்பிரதாயத்தை நடத்திட்டு வரார். அந்த சமயத்துல திவ்ய பிரபந்தங்கள்லாம் தோன்றுவதற்கு காரணமாக இருந்த ஆறாவமுத ஆழ்வான்னு சொல்லக்கூடிய திருக்குடந்தை ஆறாவமுத பெருமாள் சாரங்கபாணி பெருமாளை போய் சேவிக்கணும்னு ஆசை. கோஷ்டியோடு கூட திருக்குடந்தைக்கு போறா ஸ்ரீரங்கத்துல இருந்து. அங்க போய் கோமலவள்ளி தாயாரையும் ஆறாவமுத ஆழ்வானையும் நன்னா அனுபவிச்சு சேவிச்சுட்டு இந்த பெருமாள் பிராட்டியினுடைய அனுகிரகத்தினாலதான 4000 திவ்ய பிரபந்தம் கிடைத்தது அப்படின்னு அந்த நன்றி அவர்களிடத்திலே தெரிவித்து அங்க உட்கார்ந்துண்டு பழைய கதையெல்லாம் பேசுறா. என்னன்னா, ராமானுஜர் ஒரு முறை சொன்னார், ஒரு முறை ஸ்ரீமன்னாதமுனிகள் இந்த திருக்குடந்தைக்கு வந்து கோமலவள்ளி தாயாரையும் ஆறாவமுத பெருமாளையும் சேவிச்சுட்டு அப்போ பொய்கையாழ்வாருடைய முதல் திருவந்தாதி பாசுரத்தை எல்லாம் சேவிச்சுண்டு அதுல சொன்ன அர்த்த விசேஷங்களை எல்லாம், அதுல சொன்ன உசந்த கல்யாண குணங்களை எல்லாம், அதுல சொன்ன பெருமைகளை எல்லாம் இந்த கோமலவள்ளி தாயார் விஷயமாகவும் இந்த ஆறாவமுத ஆழ்வான் விஷயமாகவும் அனுபவித்துக் கொண்டு உபன்யாசம் பண்ணிட்டு இருந்தாலும், அப்போ பேயாழ்வாருடைய 3ஆம் திருவந்தாதி உபன்யாசம் நடக்கிறச்ச நாதமுனிகளுடைய இன்னொரு சிஷ்யரான திருக்குறுகை காவலப்பன்னு சொல்லக்கூடிய சுவாமி சீராரும் மாட திருக்கோவலூர் அதனுள்னு சொல்லக்கூடிய தனியனை 3ஆம் திருவந்தாதி விஷயமாக பாடினார் அப்படின்னு கேட்டிருக்கோம். அதுல இருந்து ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தத்தினுடைய அனுபவத்திலே ஆழங்கால் பட்டு ஈடுபடுகிற போது நம்முடைய ஆச்சாரியர்கள் அந்த திவ்ய பிரபந்தத்தினுடைய பெருமை தெரியும்படியா ஒரு பாசுரமோ ஒரு ஸ்லோகமோ எழுதி தனியன் அப்படின்னு அனுசந்திக்கிறது வழக்கம். அப்படின்னு ராமானுஜர் சொல்ல நான் கேட்டிருக்கேன். அதே மாதிரியான அனுபவம் அவளுக்கு 3ஆம் திருவந்தாதியில ஏற்பட்டது போல எனக்கு பொய்கையாழ்வாருடைய முதல் திருவந்தாதியில இப்ப ஏற்பட்டது. அதனால பொய்கையாழ்வாருடைய முதல் திருவந்தாதி விஷயமாக நான் ஒரு தனியன் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த கைதசேர் பூம்பொழில் சூழ் கச்சிநகர் வந்துதித்தன்ற தனியனை கும்பகோணத்திலே முதல் முறையா திருக்குறுகை பிரான் பிள்ளான் அருளி செய்தார். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தாழை மரங்கள் சூழ்ந்து இருக்கக்கூடிய அழகிய சோலைகளுக்கு நடுவே இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்திலே வந்து அவதாரம் பண்ணின பொய்கை பிரான், பொய்கையிலே அவதரித்த நமக்கெல்லாம் சுவாமியான பொய்கையாழ்வார் கவிஞர் போரேறு, கவிஞர்களிலே சிங்கம் போல இருக்கக்கூடியவர். தமிழ் கவிதை எழுதக்கூடிய 12 ஆழ்வார்கள்ல ஆதி கவியா முதல் கவியா இருக்கக்கூடியவர். வேதத்தினுடைய அர்த்தங்களை எல்லாம் 100 பாசுரங்களாக சுருக்கி வெளியிட்டு நமக்கெல்லாம் பெரிய உபகாரம் பண்ணினவர். அந்த பொய்கை ஆழ்வாரே தமிழ் புலவர்களுக்கெல்லாம் ஒரு உதாரணம், ஒரு லட்சணம். இவருடைய பாட்டை பார்த்துட்டாலானா தமிழ் புலவர்கள் இப்படிதான் தமிழ் பாடல்கள் எழுதணும்னு தெரிஞ்சு கத்துண்டு இவரை ஃபாலோ பண்ணணும். அப்பேற்பட்ட உத்தமரான பொய்கை ஆழ்வார்னு சொல்றார். இவர் ஏன் வந்து அவதாரம் பண்ணார் அப்படின்னா, வையத்து அடியவர்கள் வாழ, இந்த பூமியில இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம் பாகவதர்களாக ஆகி எம்பெருமானிடத்திலே சரணாகதி பண்ணி அவனை அடைவதற்காகவே இவர் வந்து அவதாரம் பண்ணினார். இவர் வந்து என்ன சொல்லிட்டு போனார் அப்படின்னா, அருந்தமிழ் நூற்றந்தாதி சொன்னார். அப்படின்னா கத்துக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடிய வசந்த வேதங்களினுடைய அர்த்தங்களை எல்லாம் சுலபமான தமிழிலே இனிமையான பாடல்களாக வையம் தகலியான்னு தொடங்கி 100 பாசுரத்தினால வரக்கூடிய முதல் திருவந்தாதின்னு சொல்லக்கூடிய பிரபந்தத்தை பாடுவதற்காகத்தான் இந்த உலகத்திலே அவதாரம் பண்ணினார். எப்படி வந்து அவதாரம் பண்ணினார்? பரிவிலங்கச் செய்தான் பரிந்து. இவர் சாதாரண மனுஷரா இருந்து பக்தியினால தெய்வமானவர் அல்ல, நித்திய சூரியாகவே இருந்து வந்து இங்க அவதாரம் பண்ணினபடியாலே பெருமாள் எப்படி நம்ம மேல இருக்கக்கூடிய கருணையினாலே இங்க வந்து அவதாரம் பண்ணி நம்மளை எல்லாம் மோட்சத்துக்கு அழிச்சுட்டு போறானோ, அந்த மாதிரி வைகுண்ட சுகத்தையும் துறந்து நமக்காக பூமிக்கு வந்து நம்மை மாற்றி அழைத்து கொண்டு போன மகானானபடியினாலே
பெருமாளை போலே கருணை மிகுந்து அவதாரம் பண்ணக்கூடியவர் இவர் அப்படின்னு இவர் பெருமாளாட்டம் இறங்கி வந்து நம்ம இடத்திலே அனுகிரகம் பண்ணக்கூடிய அந்த கருணையை கொண்டாடி நமக்காக தான் வந்தார். வேதத்தினுடைய அர்த்தத்தை நமக்கெல்லாம் தமிழ்ல சொல்றதுக்காக தான் வந்தார். இவர் சாட்சாத் நித்தியசூரி, அவர் காஞ்சிபுரத்திலே அவதாரம் பண்ணார் அப்படின்னு அவருடைய பெருமையையும் அவர் அவதாரத்தினுடைய பெருமையையும் அவர் பாடிய முதல் திருவந்தாதியினுடைய பெருமையையும் சேர்த்து சொல்லக்கூடியதான அந்த தனியனை திருக்குறுகப்பிரான் பிள்ளான் அன்னைக்கு அனுசந்தானம் பண்ணினார். இன்னைக்கும் முதல் திருவந்தாதியை அந்த தனியனை சொல்லி சேவித்த பிறகுதான் நாம சேவிச்சுருக்கோம். அடுத்தபடியா ராமானுச நூற்றந்தாதியிலே திருவரங்கத்தமுதனார் இவர் எப்படி கொண்டாடினார்னு பார்க்கலாம். வருத்தும் புறவிருள் மாற்ற எம் பொய்கை பிரான் மறையின் குருத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்மையும் கூட்டி ஒன்றத் திரித்து அன்றெரித்த திருவிளக்கை தன் திருவுள்ளத்தே இருத்தும் பரமன் ராமானுசன் எம் இறையவனே. இதுல ராமானுசன் எம் இறையவனேன்னு சொல்லக்கூடியது அமுதனார் ராமானுஜரை கொண்டாடக்கூடிய வரி. அதுக்கு முன்னால பரமன் வரைக்கும் இருக்கக்கூடியது பொய்கை ஆழ்வாரை கொண்டாடின வரி. இந்த பொய்கை ஆழ்வார் என்ன பண்ணினார் தெரியுமா? இருட்டு போனோம்னா ஒரு அகல் விளக்க வச்சுண்டு அதுல எண்ணெய் குத்தி ஒரு திரிய திரிச்சு விளக்கேத்தினா அந்த இடத்துல இருட்டு போயிடும். அதையேதான் பொய்கை ஆழ்வார் பண்ணார். சுவாமி திரின்னா என்ன தெரியுமா? என்னைக்குமே நாம விளக்கேத்துறச்ச ஒத்த திரியால விளக்கேத்துறது இல்லைன்னு திரியிலேயே பாத்தீங்களானா 2 இழை 3 இழை 4 இழைன்னு ரெட்டையிலேயே இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒத்த இழைய கொண்டு ஒத்த பட்டைய கொண்டு விளக்கேற்றுற வழக்கம் இல்லை நமக்கு. அப்ப குறைஞ்சது 2 இருக்கணும் அங்க. இவர் என்ன பண்ணார்? மறையின் குருத்தின் பொருளையும், மறைனா வேதம், மறையின் குருத்துன்னா வேதாந்தம்னு சொல்லக்கூடிய உபனிஷத்து, அதாவது வேதங்களுக்கே ஆணி வேர் போல அடி வேர் போல விதை போல மூலம் போல இருக்கக்கூடியது மறையின் குருத்து உபனிஷத்துக்கள். அதனுடைய அர்த்தங்களையும் செந்தமிழ் தன்னையும் கூட்டி, உபனிஷத்தினுடைய அர்த்தங்கள்னு சொல்லக்கூடியது ஒரு திரி, செந்தமிழ்னு சொல்லக்கூடிய தமிழ் மொழி ஒரு திரி அப்படின்னு 2 திரிய அப்படியே திரிக்கிறார். திரிக்கிறதுனா என்ன? அப்படி பின்னிண்டு வருது, ஜட பின்றாப்புல பின்றது. அந்த மாதிரி பின்னி ஒரு விளக்கை ஏத்தினார். அதுதான் முதல் திருவந்தாதின்னு சொல்லக்கூடிய விளக்கு. இந்த விளக்கை ஏத்தினா எந்த இருட்டு போறதுன்னா வருத்தும் புறவிருள் மாற்ற, நம்மளை எல்லாம் கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அஞ்ஞானம்னு சொல்லக்கூடிய இருள் மாறுவதற்காக எம் பொய்கை பிரான், என்னுடைய பொய்கை ஆழ்வார்னு சொல்லக்கூடிய சுவாமி மறையின் குருத்தின் பொருளையும் வேதாந்தத்தினுடைய சாரத்தையும் செந்தமிழ் தன்னையும் அழகிய செந்தமிழ்னு சொல்லக்கூடிய தமிழ் மொழியையும் திரித்து திரியாக ஆக்கி அன்று எரித்த திருவிளக்கு. அன்னைக்கு ஒரு விளக்கேத்தினர். அந்த விளக்கினாலே இந்த உலகத்தினுடைய அஞ்ஞானம்னு சொல்லக்கூடியதான இருள் நீங்கித்து அப்படின்னா அப்பேற்பட்ட எல்லோருடைய வாழ்க்கையிலும் விளக்கேற்றி வைத்து ஒளி விளக்கேற்றிய சுவாமி எங்க பொய்கை ஆழ்வார் அப்படின்னு கொண்டாடினார். அவரே எனக்கு பரமன், எனக்கு இறையவன், எனக்கு சுவாமி. அதாவது நமக்கு என்ன ஞானம் இருக்கணும்னா பகவானுடைய அடியவர்களான பாகவத்தால் இவாளுக்கு நாம அடிமைன்ற ஞானம் இருக்கணும். புலன் இன்பங்களுக்கு நாம அடிமைன்ற ஞானம் நம்ம விட்டு போயிடணும். இந்த புலன் இன்பங்கள்லாம் எப்படின்னா அந்த சமயத்துக்கு சந்தோஷமா இருக்குமே ஒழிய நம்மளை கொண்டு அழிக்கக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம். கண் தெரியாத காட்டுல கொண்டு தள்ளக்கூடிய விஷயங்கள். முதல்ல கஷ்டமா தெரிந்தாலும் சம்பிரதாயம் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுவது, பாகவதர்களுக்கு அடிமை பண்ணுவதுன்னு சொல்லக்கூடியது ஆரம்பத்திலே லேசா கஷ்டமா தெரிந்தாலும் நம்மளை வைகுண்டம்னு சொல்லக்கூடியதான உத்தமமான ஒரு சொர்க்கத்திலே கொண்டு போய் தள்ளக்கூடியது. அதனால நமக்கு அந்த அஞ்ஞானம் போனோம். எது சுகம்னு நினைக்கிறோமோ அது துக்கம், எது கஷ்டம்னு நினைக்கிறோமோ அது சுகம் அப்படின்னு மாத்தி மாத்தி ஏன் நினைக்கிறோம்னா அஞ்ஞானம்னு சொல்லக்கூடிய இருட்டு சூழ்ந்து இருக்கிறதுனால எது சரி எது தப்புன்னு தெரியல. அப்போ முதல் திருவந்தாதின்னு சொல்லக்கூடியதான விளக்கை ஏற்றினார். அஞ்ஞானம் நீங்கியது, ஞானம் வந்தது. எது சரி எது தப்புன்னு தெரிஞ்சுட்டோம். எந்த புலன் இன்பங்கள் நமக்கு சாஸ்வதம் நிலைன்னு நினைச்சோமோ அதை வெறுத்து ஒதுக்கினோம். எது நிலையான இன்பம் என்று நினைத்தோமோ அந்த திருமகள் கேள்வனான பெருமாளையும் அவனுடைய அடியவர்களான பாகவதோத்தமர்களையும் கொண்டாடினோம் அப்படின்னு வேதாந்தங்களிலே திரண்டு கிடக்கக்கூடிய சாரமான அர்த்தங்களையும் இனிய தமிழ் சொற்களையும் 2 திரியாக தேர்த்து திருக்கி விளக்கேற்றி வைத்தார். அதனால் நம்முடைய அஞ்ஞானம் என்கிற இருள் நீங்கியது. இப்பேற்பட்ட பொய்கையாழ்வார் விஷயமாக சுவாமி தேசிகன் தன்னுடைய பிரபந்தசாரத்தில் ஆச்சரியமாக ஒரு பாசுரம் அருளி செய்கிறார். பிரபந்தசாரம்னு சொல்லக்கூடியது சுவாமி தேசிகன் ஆழ்வார்கள் அவதாரம் பண்ண மாசம், நட்சத்திரம், அவா பிறந்த ஊரு, அவளுடைய பெயர், அவா பாடின பிரபந்தம், அதுல எத்தனை பாசுரம் இருக்கு, அதுல எத்தனை பாசுரங்கள், எத்தனை வகையான பிரபந்தங்கள் இருக்கு, அதனுடைய அர்த்தம் என்ன, சாரம் என்ன, இதெல்லாம் சொல்லி கொடுத்து அந்த ஆழ்வார்கள் நமக்கு பண்ணினதுக்கு நன்றி கடனா அவர்கள் மேல ஒரு பாசுரம் பாடும்படியா நமக்காக அருளி செய்த பிரபந்தம் தான் பிரபந்தசாரம்னு சொல்லக்கூடிய பிரபந்தம். இத சுவாமியே முதல் பாட்டுல சொல்லிட்டார்.
சொல்லிட்டு முதல்ல பொய்கையாழ்வார் விஷயமான ஒரு பாசுரம் பாடுறார். அருள் மிகுத்ததொரு வடிவாய் கச்சி தன்னில் ஐப்பசி மாத திருவோணத்து நாளில் பொருள் மிகுத்த மறை விளங்க புவியோருய்ய பொய்கைதனில் வந்துதித்த புனிதா முன்னாள் இருளதனில் தன் கோவல் இடைகழிச் சென்று இருவருடன் நிற்கவும் மால் இடை நெருக்க திருவிளக்காமென வையந்தகளி நூறாம் செழும் பொருளை எனக்கருள் செய்திருந்த நீயே. பொய்கை ஆழ்வார பிரார்த்திக்கிறார், சுவாமி எங்களுக்காக நீங்க பாடின முதல் திருவந்தாதி எனக்கு மனப்பாடமாகணும், எனக்கு நன்னா வரணும், அதுக்கு அனுகிரகம் பண்ணுங்க. நீங்க முதல் திருவந்தாதியில சொன்ன விஷயங்கள் எல்லாம் அர்த்தங்கள் எல்லாம் எனக்கு புரியணும், அதுக்கு அனுகிரகம் பண்ணுங்க. அதுக்கப்புறமா முதல் திருவந்தாதியில நாங்கெல்லாம் எப்படி இருக்கணும்னு நீங்க சொல்லி கொடுத்திருக்கீங்களோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கான நிஷ்டையை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி மூணுத்தையும் இந்த ஆழ்வாரிடத்துல பிரார்த்திக்கிறார். அருள் மிகுத்தது ஒரு வடிவாய், கருணையே வடிவெடுத்தவராக கச்சி தன்னில் காஞ்சிபுரத்தில் திருவெக்கான்னு சொல்லக்கூடிய திவதேசத்தில் ஐப்பசி மாத திருவோணத்து நாளில், ஐப்பசி மாசம் சிரவண நட்சத்திரத்தன்னைக்கு பொருள் மிகுத்த மறை விளங்க வசந்த அர்த்தங்களை எல்லாம் தன்னிடத்திலே கொண்டுள்ள வேதங்கள் எல்லோருக்கும் புரியும்படியா, புரிஞ்சு என்ன போறதுன்னா அதனால எல்லோரும் உய்வார்கள், மோட்சம் போவா. யாருன்னா புவியோர், இந்த உலகிலே இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் மோட்சம் போகும்படியா பொய்கைதனில் வந்துதித்த புனிதா, பொய்கைன்னு சொல்லக்கூடிய குளத்திலே வந்து தோன்றிய புனிதமானவனே. இங்க புனிதான்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நல்லவர்னு அர்த்தம் கிடையாது. நாமெல்லாம் பாவ சம்பந்தத்தினாலே பாவத்தை கழிக்கிறதுக்காக பிறந்திருக்கிறவா நாமெல்லாம், அதனால நாமெல்லாம் புனிதர்கள் அல்ல. இவர் கர்மாவினுடைய சம்பந்தத்தினாலே பிறக்காமல் பெருமாளை போல நித்திய சூரியாக இருக்கக்கூடியவர், பெருமாளை போல அவதாரம் எடுத்திருக்கிறார். அதனால நம்மளையெல்லாம் கரை சேர்த்து விடணும்னு பெருமாளும் இவரும் சங்கல்பம் பண்ணி கொண்டு வந்து பிறந்தார்களே ஒழிய பண்ண பாவ புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்காக ஜென்மா எடுக்கல. அதனால இவர் புனிதர். அப்படின்னா கர்ம சம்பந்தம் இல்லாத தூயவர், பரிசுத்தமானவர் அர்த்தம். வந்தார், வந்து என்ன பண்ணார்? முன்னாள் இருளதனில் தன் கோவல் இடைகழிச் சென்று இருவருடன் நிற்கவும் மால் இடை நிற்க. அன்னைக்கு ஒரு நாள் திருக்கோவலூர்ல மிருகண்ட மகரிஷியினுடைய ஆசிரமத்து வராண்டாவில போய் நின்னார். இன்னும் 2 ஆழ்வார்கள் சேர்ந்து நின்னா, 4வதா யாரோ நெருக்கிற மாதிரி தெரிஞ்சது. இருட்டுல யார் நெருக்கிறான்னு சொல்லி இந்த வையம் தகலியான்னு சொல்லக்கூடிய ஒரு திருவிளக்கை ஏற்றி பார்த்தார். பெருமாளை சேவித்தார். சேவித்து வேதத்தினுடைய அர்த்தங்களை எல்லாம் 100 பாசுரங்களாக பாடி உலகிலே விளக்கேற்றி வைத்தார். அந்த விளக்கின் ஒளியாலே நம்முடைய அஞ்ஞானம் நீங்கியது. அந்த செழும்பொருள் வேதத்தினுடைய சாரமாக இருக்கக்கூடிய உங்களுடைய முதல் திருவந்தாதி இருக்கிறது, அதனுடைய சாரமான அர்த்தங்களை எல்லாம் அருள் செய் எந்த நீயே அப்படின்னா ஏதோ 1-2 தெரிஞ்சுண்டா போறோம்னு நினைக்காதங்க, முழுசா தெரிஞ்சுக்கும்படியா அனுகிரகம் பண்ணுங்க. நீங்க சொன்ன அத்தனை விஷயங்களையும் கடைபிடிக்க கூடியதான நிஷ்டையை எனக்கு தாங்கோ, இதை கொண்டு என்னை திருத்துங்கோ. நான் திருந்தி திருமகள் கேள்வனுக்காக ஆக வேணும், பெருமாளுடைய திருவடிக்கு போய் சேரணும். அந்த அளவுக்கு என்ன திருத்துங்கன்னு சொல்லி அந்த ஆழ்வாருடைய அனுகிரகம் இல்லைன்னா அவர் பாடின பிரபந்தம் புரியாது. அடியனிடத்துல யார் சொன்னாலும் திவ்ய பிரபந்தம் கத்துக்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொன்னாலும் முதல்ல அந்த ஆழ்வார்களிடத்திலே பெருமாளுக்கு சமானமான பக்தி வர வேண்டும். அது வந்து அவர்களுடைய அனுகிரகம் இருந்தால்தான் அந்த திவ்ய பிரபந்தம் வரும், அந்த திவ்ய பிரபந்தத்தினுடைய அர்த்தம் புரியும் என்பதாக அடியேன் சொல்லவில்லை, சுவாமி தேசிகன் சாதித்திருக்கிறார் அப்படின்னு சொல்றது வழக்கம். இப்படியாக ஆச்சரியமான முதல் அவதாரமான முதலாழ்வாரை பற்றி அனுபவித்தோம். இன்னும் மற்ற ஆழ்வார்களை அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. ஐப்பசியில் திருவோணத்தவதரித்தான் வாழியே, அழகமர்ந்த கச்சி நகர் சிறக்க வந்தான் வாழியே, அற்புதமானல் வையந்தகளி செய்தான் வாழியே, ஆர்வமிகுவார் கடலானை இட்டான் வாழியே, நற்பதத்து கதிரவனே விளக்கமென்றான் வாழியே, நம் பொருட்டால் அந்தாதி நூறளித்தான் வாழியே, பொன்பதத்து சோதிதனைக் கண்டுரைத்தான் வாழியே, பொய்கை முனி அடியினையும் வடிவழகும் வாழியே. பொய்கையாழ்வார் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் சீரார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.